வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திருவொற்றியூர் கிளை நூலகம் வாசகர் வட்டம் சார்பாக சிந்தனை சாரல் 105வது நிகழ்ச்சி. கண்ணதாசனின் பாட்டும் பரவசமும் என்ற தலைப்பில் காவிரி மைந்தன் சிறப்புரை ஆற்றினார். திருவொற்றியூர் கிளை நூலகம் வாசகர் வட்டம் சார்பாக மாதந்தோறும் 3வது சனிக்கிழமை சிந்தனை சாரல் நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள். இதன் தொடர்ச்சியாக இன்று 20/6/2026 சனிக்கிழமை மாலை 105வது மாதாந்திர நிகழ்ச்சியில் பம்மல் கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச் சங்கம் கவிஞர் காவிரி மைந்தன் கண்ணதாசனின் பாட்டும் பரவசமும் என்ற தலைப்பில் திருவொற்றியூர் நெடுஞ்சாலை சண்முகனார் பூங்கா அருகில் செயல்பட்டு வரும் திருவொற்றியூர் அரசு கிளை நூலகத்தில் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியினை திருவொற்றியூர் நூலக வாசகர் வட்டத்தின் துணைத் தலைவர் குரு சுப்பிரமணி தொகுத்து வழங்க, திருவொற்றியூர் நூலக வாசகர் வட்டத்தின் தலைவர் அரிமா என் துரைராஜ் தலைமையுரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் கிளை நூலகம் நூலகர் லதா வரவேற்புரை ஆற்ற, இவிக் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் பி ஹரிமூர்த்தி தனது பிறந்த நாளை முன்னிட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறுவர் சிறுமியர்களுக்கு நோட்புக் பேனா வழங்கி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கவிஞர் காவிரி மைந்தன் சிறப்புகளை பற்றி எடுத்து கூறி அறிமுகப்படுத்தினார். இறுதியாக வாசகர் வட்டம் பாஸ்கரன் நன்றி கூறினார். தமிழ் தாய் வாழ்த்துடன் துவங்கிய நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர் முகமது அபிருத் கடவுள் ஏன் கல்லானான் என்ற கவியரசு கண்ணதாசன் எழுதிய திரைப்பட பாடலை பாடினார். நிகழ்ச்சியின் போது வருகின்ற 19/7/2026 சைதாப்பேட்டை தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் 5வது மாடியில் நடைபெறும் கவியரசர் கண்ணதாசனின் 100ஆண்டு விழா சிறப்பு நிகழ்ச்சியில் பொதுமக்கள், வாசகர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு கவியரசரை நினைவுகூர வேண்டுகோள் வைத்தார் கவிஞர் காவிரி மைந்தன். இறுதியாக தேசிய கீதத்துடன் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள், மாணவியர்கள் மற்றும் நூலக வாசகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். சிந்தனை சாரல் 105வது மாதாந்திர நிகழ்ச்சியின் விரிவான வீடியோ தொகுப்பு. அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இப்பொழுது தமிழ் தாய் வாழ்த்து. நமது நூலகத்தில் ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை சிந்தனை சாரல் நிகழ்ச்சி நடைபெறுவது, உங்கள் ஆதரவோடு நடைபெறுவது அனைவரும் அறிந்ததே. இந்த மாதம் 105வது சிந்தனை சாரல் நிகழ்ச்சி. 105 என்பது ஒரு சாதாரணமாக தெரியலாம், ஆனால் நடத்தும் பொழுது அவ்வளவு கடினமாக இருக்கும். ஏனென்றால் தமிழகத்திலேயே 105வது சிந்தனை சாரல் இலக்கிய நிகழ்ச்சி நடத்தும் முதல் நூலகம் திருவொற்றியூர் கிளை நூலகம் தான். அந்த விதத்தில் நாம் அனைவரும் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். இந்த 150வது நிகழ்ச்சியில் நாம் அழைத்தவுடன் நமது அழைப்பை ஏற்று கண்ணதாசனின் 100வது பிறந்த நாளன்று கண்ணதாசனின் பாட்டும் பரதமும் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கும் கவிஞர்
காவிரி மைந்தன் அவர்களை பெருமையோடு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதே போல் நமது சிந்தனை சாரல் நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு மாதமும் ஆக்கமும் ஊக்கமும் எல்லா விதத்திலும் தடையின்றி நடத்த முன்முயற்சி எடுத்துக்கொண்டு இந்த இலக்கிய நிகழ்ச்சி தவறாமல் வருகை புரிந்து கொண்டிருக்கும் ஒருவர் ஜிவிஆர் ஐயா, அடுத்தது என்டி அவர்கள். ஜிவிஆர் ஐயாவுக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை, அதனால் அவர் வர முடியவில்லை. என்டி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் நமது வாசகர் வட்டத்தில் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சிந்தனை சாரல் நிகழ்ச்சியில் எப்பொழுதுமே இந்த நிகழ்ச்சி இருந்து இன்று வரை குழந்தைகளை பேச வைப்பதில் தான் நம்மளுடைய இன்னைக்கு குழந்தைகள் யாரும் வரவில்லை, ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு குழந்தை வந்திருக்கிறான் பாட்டு பாடுவதற்காக. அபினவ் அவர்களை வருக வருக என வரவேற்று பாடலை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இன்று எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான், எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே நன்றிக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் மனசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் மனசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்பவன் சதிகாரன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நன்றி, வணக்கம். நமது நூலகத்தின் நூலகர் லதா மேடம் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள்.
திருவொற்றியூர் கிளை நூலகத்தில் 105வது வாசகர் வட்டம் நடத்தும் சிந்தை சார நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள வாசகர் வட்ட தலைவர் என்டி சார் அவர்களுக்கும் துணைத் தலைவர் சுப்பிரமணியன் சார் அவர்களையும் சிறப்பு விருந்தினர் காவிரி மைந்தன் சார் அவர்களையும் பாஸ்கர் சார் அவர்களையும் மற்றும் பொதுமக்கள் அவர்களையும் பள்ளி மாணவருக்கு பாட்டு பண்ண அந்த தம்பி அவர்களையும் நூலக உறுப்பினர்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சுப்பிரமணியன் சார் மாவட்ட வாசகர் வட்ட துணைத் தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நமது வாசகர் வட்டத்தின் தலைவர் என்டி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். பேரன்பிற்குரிய நமது நூலகத்தில் வாசகர் வட்டம் நடத்தும் 105வது நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கிற பொதுமக்கள் அத்தனை பேரையும் வருகை அன்போடு வரவேற்கிறேன். வரவேற்புரை வழக்கம் போல் வழங்கிய அன்புக்குரிய குரு சுப்பிரமணியன் அவர்களே, அன்புக்குரிய திரு பாஸ்கர் அவர்களே, நம்முடைய நூலகத்தினுடைய நூலகர் திருமதி லதா அவர்களே, இன்றைக்கு சிறப்புரை வழங்குவதற்காக நம்முடைய அழைப்பு கிழங்கி வருகை கொண்டிருக்கிற காவிரி மைந்தன் அவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணதாசன் என்ற பெயரை குறிப்பிட்டாலே அந்த பெயருக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது என்பதை நாமெல்லாம் அறிவோம். பாரதியாருக்கு பிறகு, பாரதிதாசனுக்கு பிறகு கவிஞன் என்ற வரிசையிலே ஒரு சாதாரண ஒரு மனிதனை கூட சென்று அடையக்கூடிய வகையிலே பல்வேறு கருத்துக்களை அவர் தன்னுடைய பாடல் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். ஏறத்தாழ 5000 பாடல்கள் சினிமா பாடல்கள் எழுதியிருக்கிறார். அது மட்டுமின்றி ஏறத்தாழ 4000 தனிப்பாடல்களும் அவர் எழுதியிருக்கிறார். புத்தகங்களை பொறுத்தவரை ஏறத்தாழ 250 புத்தகங்களை அவர் உருவாக்கிறார் என்றால் நமக்கே ஒரு மலைப்பாக இருக்கிறது. கண்ணதாசன் எல்லா கவிதை காட்டிலும் நாம் சொல்வதற்கும் நாம் அதை நினைவு கொள்வதற்கும் அவரை பற்றி நாம் இன்று பேசுவதற்கும் காரணம் அவர் ஒரு இயற்கையான கவிஞர். இதோ ஒரு நிகழ்ச்சி, ஒரு சினிமா பாடலிலே ஒரு இடம் வருகிறதே, இந்த இடமாக பாட்டு எழுதுங்கள் என்று தயாரிப்பாளரோ இயக்கமோ சொன்னால் இந்த பாடலுக்கு அதற்கான இந்த பாட்டை எழுதி கொண்டு வந்து இசை பாடல்களை கொடுப்பதை வழக்கம் என்பது எனக்கு. ஆனால் கண்ணதாசன் அவர்கள் இசையமைப்பாளர் சொன்ன உடனே என்ன அடி வேண்டும் என்பதை எடுத்துக் கொடுப்பார். அது மட்டுமல்ல, இசையமைப்பாளர் மன நிறைவு அடைகின்றவை அடுத்தடுத்து அடிகளை அவர் சொல்லிக்கொண்டே வருவார் என்பதை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே இயற்கையிலேயே தத்துவம் வாய்ந்த அவர் கூறியதை போல கவிதை தாயின் இறை மகன் என்று அவர் குறிப்பிட்டதை போல உண்மையிலே நமக்கெல்லாம் அற்புதமான கவிதையை வழங்கியவர். சினிமா பாட்டிலே கூட ஆன்மீகத்தையும் தத்துவத்தையும் வாழ்க்கை கல்வியையும் கடவுளை பற்றியும் கருத்துக்கள் பற்றியும் நமக்கெல்லாம் மிக எளிமையாக கொண்டு வந்து சேர்த்தவர் நம்முடைய கவிஞர்கள். அவரை பற்றி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததிலும் அதிலும் ஐயா காவிரி மைந்தனாக நம்முடன் வந்து அவரை பற்றி பேச இருப்பதும் நமக்கெல்லாம் மிக பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால்
நம்முடைய சிறப்பு பேச்சாளர்கள் கண்ணதாசனை பற்றியும் கண்ணதாசன் அவர்களுக்காக பல ஆண்டுகளாக பெரும்பயிற்சி அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அதை பற்றி நம்முடைய அறிமுகப்படுத்தக்கூடிய நண்பர்களிடம் விரிவாக சொல்லுவார்கள். எனவே அவங்க 5000 பாடல்களிலே எந்த பாடல்கள் சிறந்தது, எந்த பாடல்கள் சிறந்தது இல்லை என்றெல்லாம் நம்மால் பிரித்து பார்க்க முடியாது. காரணம், ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு செய்தி இருக்கும். அது ராமாயணத்திலிருந்து ஏதாவது செய்தி இருக்கலாம், அல்லது மகாபாரதத்திலிருந்து ஒரு செய்தி இருக்கலாம், அல்லது குரலிலிருந்து ஒரு செய்தி இருக்கலாம் என்று எந்த பாடலாக இருந்தாலும் தன்னுடைய கருத்தை அந்த பாட்டுக்குள் கொண்டு வந்து பொருத்தமாக அவர் பேசியிருப்பதை நாம் சற்று ஊற்று நோக்கினால் நமக்கெல்லாம் தெரியும். வெறும் சினிமா பாடல்கள் என்று அவற்றை நம்மால் ஒதுக்கிவிட முடியாது. கறி பாடல்கள் மிக சிறப்பான இருந்தாலும் கூட சினிமா பாடல்கள் எல்லோரையும் மிக விரைவாக சென்று அடைவது வழக்கம். அந்த பாடலிலே அவர் கொண்டு வந்திருப்பதால் மிக சிறப்பு. ஒரு 10 நாளைக்கு முன்பு ஒரு பாடலை நான் கேட்டேன். எப்போதும் பாடல் நாம் கேட்பது வழக்கம்தான். இருந்தாலும் கண்ணதாசன் அவனை பற்றி பேச போகிறோம், ஒரு கூட்டம் நடத்த போகிறது என்ற போது அந்த பாடலை நான் கேட்டேன். நம்முடைய நண்பர்களுடைய நான் அதை பற்றி பகிர்ந்து கொண்டேன். அதுல ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன் ஏற்றப்பட்ட அந்த பாடல், இதே கமலம் என்ற படத்திலே அந்த பாடல் இருக்கிறது. அந்த பாடலிலே கதாநாயகி என்ன சொல்கிறார் என்றால், உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. கண்ணை பற்றி இதை விட என்ன வேலை சொல்ல முடியும்? உன்னை பார்க்காவிட்டால் என்னுடைய கண்ணே கண்ணல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, உன்னை விட உன்னை வேண்டாம், நான் இல்லை, நான் வேறு இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வரியில யாரமாக நாம் சிந்தித்தால், இதை காட்டிலும் இன்னொரு வார்த்தையை இந்த பாடலுக்கு பயன்படுத்த முடியுமா என்றால், நிச்சயமாக கர்த்தர் ஒருவன் தவிர வேறு யாராலும் இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்த முடியாது என்பது நமக்கு அதை கேட்கின்ற போது, அனுபவிக்கின்ற போது நாம் அறிவோம். நம்மளையெல்லாம் கலாச்சாரம் பற்றி கூறி மகிழ்வுக்காக வருகை கொண்டிருக்கிற நம்முடைய காவேரி மைதானங்களை பேச்சு கேட்பதற்கு, கலந்துபடுவதற்கு, ரசிப்பதற்கு சேர்ந்த நானும் கொடுத்து வைத்துக்கு என்று சொல்லி அவர்களை அடுத்து பேச அனுப்புமாறு நம்முடைய பேச்சாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். இவங்களெல்லாம் வரவேற்பதற்காக நம்முடைய நண்பர்கள் பலர் நம்மளிடம் நேரடியாகவும் செய்திகள் மூலமாக கூடி நம்மளெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வர கொண்டிருக்கிறார்கள். அதில் நம்முடைய தமிழர்கள் இப்பொழுது எங்களோடு அவர்கள் இணைந்திருக்கிறார். வரக்கூடிய காலத்திலும் மிக அதிகமான மக்கள் வருகின்ற வரையிலே தன் பணியை செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய பாராட்டு கொள்கிறேன். அதே போல இந்த காலையிலிருந்து இந்த விளக்குகள் மற்றும் இதையெல்லாம் சரி செய்வதற்காக வாக்குநர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தார். அதற்கும் நேரத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறேன். வழக்கம் போல எல்லா காரியங்களையும் கூட்டத்திற்காக செய்யக்கூடிய சுதந்திரமடையாளர்களுக்கும் நமக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிற நம்முடைய நூலகர் அவர்களுக்கும் உங்கள் சார்பிலும் வாசகர்கள் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பலர் புதிதாக இன்றைக்கு வந்திருப்பதை காண்கிறேன். நீங்கள் தவறாமல் அடுத்த கூட்டத்திற்கும் வர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து உங்களுடைய நண்பர்களையும் அழைத்து வர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் மற்றவர்களை இணைத்து உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்களை நம்மிடம் அறிமுகப்படுத்த திரு அறிமூர்த்தி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேடையில் வீட்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரையும், விழாவுக்கு வந்திருக்கின்ற சான்றோர்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன்.
அதற்கு முன்பாக திரு காவிரி மைந்தனுடைய அனுமதியோடு இன்று எனக்கு பிறந்த நாள் 67 முடிந்து 66 முடிந்த 67வது பிறந்த நாள். என்னால் முடிந்தவரை ஏழை மாணவர்களுக்காக நோட்டு புத்தகமும் எழுதுகோளும் நூலகத்தினுடைய உதவியாளருக்கு வழங்கியிருக்கிறேன். அந்த நோட்டு புத்தகத்தையும் எழுதுகோளையும் திரு காவிரி மைந்தன் ஐயா என்று அவர்களுடைய திருக்கரங்களால் இந்த நூலகத்திற்கு வருகின்ற மாணவர்களுக்கு வழங்கும்படி மிக பணிவன்போடு கேட்டுக் கொடுக்கிறேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற சைனா செக்டர் வல்லன் கோதண்டராம் அவர்களே, தலைமை ஆசிரியர் உயர் திரு செல்வராஜ் அவர்களே, தமிழ் தியாகம் அவர்களே, பாபண்ணா அவர்களே, வேளாண் திரு சீனிவாசன் அவர்களே, திரு யுவராஜ் அவர்களே, வேளாண் மிஸ்டர் தமிழரசன் அவர்களே, அது மட்டுமல்லாமல் பூந்தோட்டத்தில் எங்களுடன் நடைபெறுகின்ற பெரியவர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காவிரி மைந்தன் ஒரு அறிமுகம் என்ற ஒரு தலைப்பில உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தி பெருமைப்படுகிறேன். காவிரி மைந்தன் கிட்டத்தட்ட எனக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த நண்பராக விளங்கியிருக்கிறார். கைப்பற்றனுடைய பயிற்சியாளர் உயர் திரு குணசேகரன் அவர்களே, பெயர் வெற்றி பெற்றால் மன்னிக்க வேண்டும். அனைத்து சான்றோர்களையும் வணங்கி இந்த உயர் திரு காவிரி மைந்தனுடைய அறிமுகத்தை தொடங்குவதற்கு முன்னால் என் உடற்பயின்ற 50 ஆண்டுகள் முன்பாக பயின்ற பள்ளி மாணவர் உயர் திரு கரமதுல்லா அவர்களே, உங்கள் அனைவரையும் மற்ற மகிழ்ச்சி இருக்கிறேன். காவிரி மைந்தன் ஒரு அறிமுகம். காவிரி மைந்தன் என்ற புனைப்பெயரில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தமிழ் பணியாற்றி வருபவர் திரு மு. ரவிச்சந்திரன் என்ற புனைப்பெயருடன் இலக்கியம், கலை, பண்பாடு, ஊடகம் மற்றும் அமைப்பு பணிகள் என பல்வேறு தளங்களில் தமிழ் வளர்ச்சிக்கும் கவியரசு கண்ணதாசன் புகழ் பரப்புகளுக்கும் டயர்னஸாக மூச்சு உயிர் உள்ளவரை அவர் புகழ் பாடி கொண்டிருக்கின்ற திரு கவியரசு காவிரி மைந்தன் அவர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறார். 1991ஆம் ஆண்டு பம்பனில் தொடங்கப்பட்ட கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச் சங்கம் இன்று வரை சிறப்பாக இயங்கி வருகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் கண்ணதாசன் விழாக்கள் மற்றும் கண்ணதாசனுடைய விருதுகள் வாயிலாக இதுவரை 70க்கும் மேற்பட்ட திரைக்கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளனர். தமிழையும் திரையுலக கலைஞர்களையும் இணைக்கிய முக்கிய இலக்கிய மேடையாக இச்சங்கம் திகழ்கிறது. 1994ஆம் ஆண்டு கவியரசு கண்ணதாசன் அவர்களின் திருவுருவ சிலை நிறுவப்பட்ட வரலாற்று சாதனையில் எண்ணிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுடைய தலைமையில் அதிநாதமாக செயல்பட்டவர் காவிரி மைந்தன். அச்சிலை அன்றைய தமிழக முதல்வர் புரட்சி தலைவி ஜெ. ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டதுடன் தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாகும். 2004ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை உருவாக்கத்திலும் அவரது டயர்னஸ் உழைப்பு முக்கிய பங்காற்றியது. கடந்த 21 ஆண்டுகளாக கண்ணதாசன் நினைவு நாள் நிகழ்வுகள் செட்டிநாடு வித்யாவில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. துபாயில் வானிலை படத்தமிழ் இலக்கிய அமைப்பை நிறுவி அதன் வெளியீடாக தமிழ் தேர் மாத இதழின் ஆசிரியராக சுமார் 11 ஆண்டுகள் பணியாற்றி 112 சிறப்பு இதழ்களை வெளியிட்டுள்ளார். உலக தமிழர்களிடையே இலக்கிய விழிப்புணர்வை வளர்க்கும் பணியில் அவரது பங்கு குறிப்பிடத்தக்கது. வானொலி, தொலைக்காட்சி, இணைய ஊடகங்கள் என பல்வேறு தளங்கள் வாயிலாகவும் கவியரசு கண்ணதாசன் புகழை பறித்து வருகிறார். இதுவரை 17 நூல்கள் எழுதியுள்ள இவர் அவற்றில் 7 நூல்கள் கண்ணதாசனை மட்டுமே மையமாக கொண்டது என்பது சிறப்புக்குரியது, பாராட்டுக்குரியது. அண்மையில் மேற்கொண்ட மலேசிய பயணத்தின் போது 11 நாட்களில் 7 இலக்கிய மற்றும் நினைவு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கவியரசு கண்ணதாசன், மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்
மற்றும் காவிய கவிஞர் வாலியா ஆகியோரை மையமாக கொண்டு நிகழ்வுகளில் உரையாற்றியுள்ளார். மேலும் பண்பலை, வானொலி நிகழ்ச்சிகள் மற்றும் மக்களோசை நாளிதழ் நேர்காணலின் வாயிலாக உலக தமிழர்களிடையே தமிழ் பண்பாட்டு பெருமையை எடுத்துரைத்து வருகிறார். தமிழின் மண்வாசனையும் கண்ணதாசனின் இலக்கிய ஒளியையும் உலகம் முழுவதும் எடுத்துச் சொல்லும் பணியில் தொடர்ந்து இயங்கும் இலக்கிய ஆளுமையாக கவியரசர் மைந்தன் காவிரி மைந்தன் அவர்கள் திகழ்கிறார். இதோ உங்களிடையே ஐயாவுடைய வரவேற்பு நிகழ்ச்சியுடன் இந்த காவிரி மைந்தனுடைய சிறப்புரை ஆற்ற வருகிறார். ஐயா வருக, தமிழ் அமுது தருக என்று கூறி அன்புடன் விடைபெறுகிறேன். உங்கள் ஆசீர்வாதத்துடன் அறிவுறுத்தி நன்றி, வணக்கம். அவரை பாராட்டுவர்களும் அவரை வாழ்க்கையை வழங்குபவர்களும் கடைசியாக வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இப்பொழுது ஆரம்பித்தால் அது நீண்டு கொண்டே போகும். மன்னிக்கவும். அடுத்ததாக காவிரி மைந்தன் அவர்களை சிறப்பு விரும்பி அளிக்க அன்புடன் அழைக்கிறேன். தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னாள் என்றே நான் குறிப்பிட விரும்புகிறேன். காரணம், கவியரசர் கண்ணதாசன் அவருடைய புகழை பாடுவதே வாழ்வின் தலையாய பணி ஏற்றுக்கொண்டு 35 ஆண்டுகளாக அதை தொடர்ந்து செவ்வனே செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவருடைய நூற்றாண்டு இன்னும் 3-4 நாட்கள்ல தொடர்ந்தது. 24ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை ஒட்டி அதற்கு முன்மொழிதல் போல திருவொற்றியூர்ல இந்த நூலக வாசக மட்டம் நீங்கள் அதற்கு ஒரு முன்னுரை வழங்கியிருந்தால் அது இந்த விழா என்று சொன்னால் அது பெருமையாக இருக்கிறது. இன்னும் ஒரு சந்தோஷம் என்னவென்றால், வழக்கமா கண்ணதாசனுடைய விழாவை 24ன்னா அதை ஒட்டி இருக்க சனிக்கிழமையில சென்னையில ஏதோ ஒரு நல்ல ஒரு பெரிய ஹால்ல இது போல பொதுமக்கள் முன்னிலையில அருமையா நடத்துறது இந்த 34 வருஷமா வழக்கமா இருக்கு. அதுல இந்த வருஷம் என்னால அப்படி நடத்தவே முடியலன்னாக்க அதுக்கான புள்ளிகளும் கோலங்களும் சரியா அமையவே இல்லை. என்னமோ காரணம் தள்ளி போகுது. என்னன்னா, நூற்றாண்டு விழா வழக்கமான விழாவா நடத்தக்கூடாது, நல்லா நடத்தும் போது அதுக்கான காரணிகள் சேர்ந்து வரல, அது தள்ளி போகுது. இப்ப 19/7 என்று அது முடிவாயிருக்கு. அதை பத்தி பின்னாடி சொல்றேன். அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது கவியரசர் அவர்கள் அவருடைய பரிபூர்ணமான ஆசைகள் எனக்கு இருக்கிறது என்பதற்கு அத்தாட்சியாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே அதிகமாக நான் பத்திராத மனசண்டையில ஒரு நூலக வாசக மட்டத்துல, அதுவும் 105வது விழாவில் ஒரு கண்ணதாசன் அவர்களை பற்றி ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. 24ஆம் தேதி கண்ணதாசன் என்ன பண்றாரு பாருங்க. 24ஆம் தேதி அன்னைக்குதான் அவருடைய பர்த்டே, நூற்றாண்டு தொடங்குது. காலை 9 மணிக்கு நானும் சரஸ்வதி ராமநாதனும் நாகப்பட்டினத்துல கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம், அது அங்க உள்ள கண்ணதாசன் பேரவை அல்லது நாளை தமிழ்ச்சங்கம் நடத்துற விழாவில கண்ணதாசன் நூற்றாண்டு தொடர்பாக சிறப்புரை ஆற்றுவதற்காக இருவரும் செல்கிறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த தொடங்குற நாளிலேயே அதற்கான ஆசீர்வாதம் அவர்கிட்ட எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த செய்தியை இங்கே பரிமாறிக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இங்கே வரவேற்பு நடத்திய குரு சுப்பிரமணியன் துணைத் தலைவர் அவர்களுக்கும், தலைமையேற்றுள்ள ND என்று அழைக்கப்படுகின்ற என் துரைராஜ் அவர்களுக்கும், அவர்களாம் சிறப்பா தலைமை உரை எடுத்துட்டாங்க. பேருக்கு நான் வந்தேன் என்றால் இந்த விழால என்ன பேசணும் அப்படிங்கறத திட்டமிட்டு வகுத்து சிறப்பா அவருடைய உரை அமைந்திருக்கு. அதை நான் நூலகத்தை கூட குறிப்பிட்டு சொன்னேன். மேலும் நீங்க கூட இப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அதே போல முன்னிலை வைக்கின்ற திருமதி நூலகரசுக்கும், திரு பா வரதராஜன் அவர்கள் கௌரவ தலைவர், திரு M கோதண்டம் கொடையாளர் அவர்களுக்கும், திரு மதியழகன் கொடையாளர் அவர்களுக்கும், என்னை அறிமுகப்படுத்திய திரு நண்பர் அறிமூர்த்தி, அவர் ஒரு 10 வருஷத்துக்கு மேல கண்ணதாசன் விழாக்கள் சென்னையில் நடத்தும் போது தொடர்ந்து அந்த விழாக்களுக்கு எல்லாம் வந்துட்டே இருப்பாரு. ஒரு டிஃபரெண்ட் யூனிஃபார்ம் அவருடைய பரிச்சயமா இருக்கும். இதெல்லாம் என்னுடைய பார்த்தாலே தெரியும். 10 பேர் 100 பேர் நடந்து கணக்கிடலாம். அப்படி ஒரு ஐடென்டிபிகேஷனோட வந்தவர். ஒவ்வொரு விழாவிலையும் பேசுவாரு. சார் ஏதாவது முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம் சார், சொல்லுங்க சார், எங்களையும் சேர்த்துங்க சார் அப்படின்லாம் சொல்லுவாரு. தூரம் அதிகம். இப்ப நான் ஒரு நண்பரை சந்திக்கிறோம், பிரபுகரை சந்திக்கிறோம்னு நான் பம்மல்ல இருக்கேன்.
இதற்கு இந்த காலடிபேட்ல இருக்க அப்படிங்க இங்க இருந்து நாங்க சந்திக்கிற ஆரம்பிச்சோம்னா நம்ம பார்க்க வேண்டிய அவருடைய டைம் மாறிடும். அதனால அந்த வாய்ப்பு இல்லாம இருக்கு. மற்றபடியாக அவருக்கும் எங்களுடைய தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்த ஒரு நண்பர் என்று அவரை சொன்னாலும் கூட ஒரு பெருமிதம் எங்களுக்கு. அப்படிப்பட்டவர். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு வகுப்பதில் ஹரியோட சேர்ந்து திரு பாஸ்கர் அவர்கள் அன்று முதல் இன்று வரை ஒரு மாசமா நான் கிட்டத்தட்ட பேசிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். இதை பத்தி பேசி என்ன சார் எப்படி வச்சுக்கலாம், தலைப்பு என்ன வச்சுக்கலாம், எத்தனை மணிக்கு நீங்க வந்தீங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, நீங்க எப்படி வந்தீங்கன்னா சொல்லுங்க, நாங்க அங்கிருந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எல்லா விஷயமும். அதாவது அக்கறை என்பது இப்படி இருந்தால் எங்களை போன்ற எனக்கெல்லாம் வித்தியாசம் நீ கூட்டம் ஓடி வந்துருது அன்பாய் ஆகினாலே. ஆனாலும் ஒரு அழகான அந்த உபசரிப்பு, அன்பு, அந்த வரவேற்பு என்பதையெல்லாம் நினைக்கும் போது நிச்சயமாக மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியாக நன்றி. குறிப்பாக செல்வன் முகமது ரஃபீக் அவர்களை பற்றி சொல்லணும். எங்க பார்க்க அதாவது கண்ணதாசனுடைய பாடலை இசை இல்லாமல் அந்த பாடலை கொண்டு வந்து பாடுவதே பெரிய விஷயம். அது பாடி சிறப்பு பெற்றால் எல்லோரும் கை தட்டணும். அதை தாண்டி அவன் செய்த ஒரு விஷயம் என்னவென்றால் நோட் பண்ணிக்கலாம் தெரியல, வழக்கமான பாடல்ல என்ன இருக்கோ அது ஒரிஜினல் சொல்லுவாங்க. அந்த ஒரிஜினலை தாண்டி சில எக்ஸ்ட்ரா முடிக்கிற இடமா இருக்கட்டும், ஆரம்பமாக இருக்கட்டும், நியூயான்சஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க, நுணுக்கங்கள். இது பார்க்கவே இல்லை. ஆனால் சரியாக பொருத்தி அது வித்தியாசமாகவோ ஆடாவும் இல்லை. அது ஒரு என்ன தேவையில்லாம ஏதோ பண்றான்னு சொல்லாமல் எல்லோரும் பாராட்டுகின்ற வண்ணமாக அதை அமைக்கிறதுக்காக அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நான் ஒரே ஒரு சின்ன ஒரு உதவி சொல்ல மாட்டேன், ஒரு டூல் அப்படின்னா நம்ம மாதத்தோறும் பாட்டு பாடலாம் வாங்க, திரைசி திருவிழா அப்படிலாம் நிறைய நடத்திட்டு இருக்கோம். சாந்தி மேடம் வந்திருக்காங்க, என்னுடைய இலக்கிய தோழி, அவங்களுக்கு நன்றி. அவங்க அவங்களுக்கு தெரியும் அந்த நிகழ்ச்சியில் நடத்துவதெல்லாம். ரஃபீக்கை கொண்டு வேண்டிய பொறுப்பு சாந்திகிட்ட கொடுத்துட்றாங்க. ஏன்னா நான் இங்க தேடி அவனை பிடிச்சிட முடியாது. சாந்தி நீங்க பாத்துங்க, அவனை கொண்டு வாங்க, நல்லா பாடுறான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அந்த யூடியூப்ல பாடுற பாட்டு பதிவாகி உலகம் அது பர்மனண்டா இருக்கும் யூடியூப்ல. அதுதான் நம்ம கொடுக்குற ஒரு விஷயம். இது போன்ற இளைஞர்களுக்கும் புதுசா பாடுறவங்களுக்கும் நல்ல இசை அறிவு இருக்குன்னா அவன் இசையை படிச்சாங்க தெரியாது. ஆனா எந்த இடத்திலும் பிழை இல்லை, அழகாக பாடினார். அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து நீங்க பாடுங்க, நிச்சயமா முன்னுக்கு வர முடியும். அது பழைய பாடம் தான் இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா பழைய பாடலை பாட்டாலும் கருத்து இருக்கும், அதையும் பாடுங்க. புது பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாவா பாடுங்க, நாங்க தடை போட விரும்பல. நாம இன்னைக்கு விஷயத்துக்கு வரலாம். கண்ணதாசன் காலமகள் தந்த கவிதை கோமகன். தமிழகத்தில் எத்தனையோ கவிஞர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அத்தனை கவிஞர்களும் இங்கே கூட தலைமையேற்ற எம்பி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். கிருபானந்த வாரியார் என்ற ஒரு மாமேதை, பாரதிதாசன் என்கிற மாபெரும் கவிஞரையும் தொட்டு அந்த வரிசையிலே நாம் கண்ட கவிஞர் என்று அவர் குறிப்பிட்டார். அவருக்கு நன்றி. ஆன்மீகத்தையும் நாத்திகத்தையும் இரண்டையும் அனுபவித்து தன்னுடைய கவிதைகளில் சொன்ன ஒரே மனிதன் கண்ணதாசன். மற்றவங்க ஏதோ ஒரு சைடு நின்றுகிட்டு பேசினவங்க ரெண்டு சைடு வரல. அதனாலதான் கண்ணதாசனால் சில விஷயங்களை ரொம்ப அழகா பண்ண முடியுது. பூனை குறுக்கே போனது, பூனை குறுக்கே போனது, சகுனம் சரியில்லை என்றார். யாருக்கு என்றது பூனை, யாருக்கு என்றது பூனை. இறைவன் இருக்கின்றான மனிதன் கேட்கிறான், அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறார், எங்கே வாழ்கிறார். நான் ஆஸ்திகனானே, அவன் அகப்படவில்லை. நான் ஆஸ்திகனானே, அவன் அகப்படவில்லை. நான் ஆஸ்திகனானே, அவன் பயப்படவில்லை. இந்த வரியில ஒரு முக்கியமான ஒரு நுணுக்கம் இருக்கு. எத்தனை பேர் அதை உங்களால கண்டுபிடிக்க முடியும் பாருங்க. யாரையும் சாதாரண ஆட்கள் நான் நினைச்சு சொல்ல இந்த வார்த்தையை நாம பலமுறை பல பாடல்களை கேட்கிறோம். அதன் நுணுக்கங்களை எல்லாம் பார்ப்பதற்கு நம்மளுடைய பரபரப்பான வாழ்க்கையில அந்த அளவுக்கு நம்ம போக்கஸ் பண்ண மாட்டோம், அட்டென்ஷன் கொடுத்துருக்க மாட்டோம். அதனால இப்ப இந்த அடுத்த ஒரு மணி நேரம் என்பது இந்த பாடல்களை பற்றியெல்லாம் ஒரு விரிவான அலசல். எனக்கு தெரிந்ததை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் வந்திருக்கே தவிர எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்ல வரல. சரிங்களா? கண்ணதாசனுக்கு ரசிகர் என்றால் அதுக்கு எனக்கு சில உரிமைகள் இருக்கு. நான் 35 தொடர்ந்து செயல்படுறேன். இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்சாலும் 40 வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாருக்குமே கண்ணதாசன் சொந்தம்.
அவருக்கு அந்த சொந்தம் தமிழ் மூலமாக கிடைச்ச சொந்தம். அந்த சொந்தத்துக்கு யாருமே தனியா பாகம் கொண்டாட முடியாது. ஏன்னா எனக்கு கண்ணதாசன் ரொம்ப பிடிக்கும். கண்ணதாசன் ஒருவேளை மேல ஒருத்தர் சந்திச்சாங்க நம்பர் 1 கண்ணதாசன் டிவோட்டினா காவிரி மைந்தன் அவர் சொல்லணும்னு ஆசைப்படுவேன். அது நான் 24 hours அவருக்கு திங்க் பண்றதுனாலையும் செயல்படுறதுனாலும் எனக்கு ஏற்படுற உணர்வை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனா கண்ணதாசன் பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு இல்லை. இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு சில பாடல்களை தொட்டு காட்ட போறோம். அந்தந்த பாடல்களை பார்க்கும்போது நாம இந்த பாடலை எத்தனோ முறை கேட்டிருக்கோம். ஏன் இந்த பாடல்களை இவ்வளவு விஷயங்கள், இந்த வார்த்தைக்குள்ள இவ்வளவு நுட்பங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றது நான் இந்த 35 வருஷத்துல எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ பேராசிரியர்கள், பெருமக்கள், பேச்சாளர்கள், பட்டிமன்ற நடுவர்கள் இப்படி பலரையும் அவங்க பேச 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 கேட்டு 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 எங்கேயும் எழுதி வைக்கிற பழக்கம் இல்ல, டைரக்டா எங்கேயும் ஸ்டோர் பண்ணிக்கிறது. அப்ப எடுக்கிறது எழுதி சரிங்களா. ஆனாலும் ஒரு 6-7 புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த 6-7 புத்தகத்துல எந்த பாடலை பற்றி எழுதணும்னு நினைச்சாலும் எழுதிக்கொண்டே இருக்கும்போது இது இவங்க சொன்னாங்கல்ல, இது இவங்க சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் வரும். அவருடைய பெயர்களையும் குறிப்பிட்டு தான் அந்த செய்தி எழுதியிருக்கேன். நான் கண்டுபிடித்தேன் என்று ஒரு இடத்துல எழுதுறதே கிடையாது. என்னுடைய புத்தகங்களை பார்க்கின்றவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் அந்த உண்மை தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது நாம இன்னைக்கு எந்த பாட்டை முதல்ல தோணலாம், சும்மா ரைட் டச் தான். எல்லாம் ஒரு பாட்டு தான் ஃபுல் பாட்டை பாடிட்டு இருக்கோம்னாக்கா நேரம் சரியா வராது. ஒரு முதல் பாட்டுக்கு நம்ம போறோம். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். பாட்டு முழு பாட்டு. இந்த பாட்டை பத்தி சீனிவாசமூர்த்தின்னு ஒருத்தர் புக்கு எழுதியாரு, வானதி பதிப்பகத்துல இருக்கு. கண்ணதாசன் கண்ட தெய்வ தரிசனம் புக்கு பேரு. ஓகே, அந்த புத்தகத்துல கண்ணன் வந்தான் என்கிற இந்த ஒரு பாடலை பற்றி மட்டுமே அந்த முழு புத்தகம், இந்த ஒரு பாட்டை பத்தி முழு புத்தகம். அப்படின்னா அந்த பாட்டுக்குள்ள எப்படி இருப்போம்னாக்க, புக்குக்குள்ள ஒவ்வொரு சாப்டருக்கும் முதல் லைன், ஒரு லைன். இந்த பாட்டுல வர்ற வரிகள் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு வரியும் சாப்டருடைய ஹெட்லைன்ஸ் தான் இருக்கும். அப்படியே செஞ்சு நிறைய விஷயங்கள் இந்த பாட்டு ஃபுல்லா பண்ணிருக்காங்க. அது ரொம்ப பெரிய அபூர்வமான விஷயம். அதை நான் பார்த்து விட்டு படித்து விட்டு அவருடைய வீடு தேடி PN பரசுராமன் நினைக்கிறேன், எனக்கு ஆத்தர் பேர் PN பரசுராமன், அவர் கூட மன்னார்பேட்டை சைட்ல தான் எங்கேயோ இருந்தாரு. நான் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படிச்சுட்டு அந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஓடி அவர் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போனேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த புத்தகமும் சரி அந்த விஷயமும் அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு லைன் மட்டும் சொல்றேன், அந்த புத்தகம் கிடைச்சா நீங்க ஃபுல்லா படிங்க. ஆனா ஒரு பாட்டுக்கு தர்மத்தேன்னு ஒரு லைன் சொல்றேன். தர்மம் என்ன தேடி நேரி கண்ணன் வந்தான்னு ஒரு லைன் இருக்கும். அதெல்லாம் பாண்டவர்கள் கௌரவம் சண்டை நடக்கும் போது எல்லா பேரும் அலங்காரம் பண்ணி பார்க்கறதுக்கு ஜகஜோதியா தான் இருக்கு. அது என்ன தர்மத்தேர், இவர் தேர்க்க மட்டும் என்ன தர்மத்தேர் என்ன, அந்த தர்மத்தேர் என்கிற வார்த்தை ஏன் வந்தது என்பதற்கு ஒரு சாப்டர். அப்படி அந்த விளக்கம் அந்த புத்தகத்துல போகும். நான் சொல்ல போகிற ஒரே ஒரு சின்ன இது அந்த முதல் லைன்ல இருக்கு. கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும். இந்த கண்டதும் உண்மை தொகை இலக்கணமான இடத்துல யாரும் யோசிக்க வேண்டாம். உண்மை தொகை ஏன் சொல்றோம்னா, அந்த உண்மைன்ற வார்த்தை இருக்குல்ல, கண்டதும், அதுதான் அங்க சிறப்பு. ஏன்னா கண்ணீர் கண்ணங்களை தொட்டு விட்டால் அழுதுட்டால் அர்த்தம். அழ போறான் அப்படின்னாக்கா அந்த அழுகை வர்றதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி இந்த கண்ணில் தண்ணி ஃபுல்லா நிற்கும். அழுகை பத்தி ஓரளவு யோசிச்சவங்களுக்கு தெரியும். எதுவுமே யோசிக்காம அழுதுனா ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். அழுகை என்பது அந்த அழுகை அந்த கண்ணுக்குள்ள கொலை மாதிரி தேங்கி நிற்கும். தேங்கி நிக்கிற இடத்துல கண்டதும் அந்த இவ அழகா அப்படிங்கிற உடனே கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் எவ்வளவு ஃபாஸ்டா வராது அப்படிங்கிறதுக்கு கண்ணதாசன் கொடுத்த ஒரு டெபினேஷன். மற்றபடிய பாட்டு அருமையான பாட்டு. சீராடி கவுண்டராஜன், CM கவுண்டராஜன் 2 பேர் சேர்ந்து ராமபுரத்துல பாடின ஒரு அருமையான பாட்டு. அந்த பாட்டை நீங்கள் இந்த முதல்ல தலைப்பு பல்லவியோடு தொட்டு நாம கொடுத்த சின்ன விளக்கத்தையும் தொட்டு பார்த்து கேட்டு பண்ணும்போது அந்த பரவசமான ஒரு விஷயம் கிடைக்கும். அப்புறம் உலகம் பிறந்தது எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக. பொதுவா நம்ம மனசுக்கு சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில பார்க்கிற மனிதர்கள்ல எத்தனை மனிதர்கள் வாழ்க்கையில நல்லபடியா தப்பா அப்படின்ற வார்த்தையை எத்தனை பேர் கேட்கிறோம்? ரொம்ப குறைவு. கரெக்டுங்களா? அது நானும் கூட இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த யாருமே வாழ்க்கையை எனக்குன்னு ஏன் இந்த கடவுள் இந்த கஷ்டத்தை கொடுத்தான், ஒண்ணுமே பாவம் பண்ணலையே இவரா சொல்றது. எவ்வளவு சொல்லி சொல்லி இந்த இடத்துல ஏன் எனக்கு இந்த கடவுள் இப்படி கஷ்டத்தை கொடுத்தான் அப்படின்றது திருப்பி திருப்பி சொல்றது.
தனக்கு ஏற்பட்ட இந்த சோகமும் சுகத்துக்கும் கடவுளே பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட சொல்லிட்டு பண்ற மாதிரி இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் விரக்தியையும் வேதனையையும் வெப்பத்தையும் மனசுக்குள்ள இருந்து தவிக்கின்ற அந்த நிலையை ஒவ்வொரு தனி மனிதரும் பெரும்பாலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த உலகம் எனக்கு ஏன் நான் இந்த உலகம் இப்படி பிறந்தேன், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை அப்படி அமைதுன்ற அந்த வார்த்தைகளுக்கு நடுவிலே பெரும்பான்மை மக்கள் நம்ம இதைதான் உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்துல பல்லவியை மட்டும் பாருங்கள். அடிக்கடி நான் சொல்வது கண்ணதாசன் பாடல் என்பது வெறும் பாடல் அல்ல, பாசிட்டிவிட்டி, நேர்மறை சிந்தனைகளை முழுமையாக நங்கூரம் போல போட்டு கொண்டிருவார். உலகம் பிறந்தது எனக்காக, நான் இந்த உலகத்துல பிறந்த இந்த உலகம் ஏன்னா எனக்கு உள்ள கஷ்டம் அந்த ஒரு பொதுவான சொற்களை எல்லாம் தாண்டி பல்லவி எழுதார். அது எம்ஜிஆர் ஒரு பக்கம் இருக்கட்டும், பாகன் படத்துல அந்த பாட்டு, அந்த பாட்டுல இருக்க முதல் வரியே பாருங்க, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. இந்த உலகத்துல நான் பிறந்தா எனக்கு இந்த கஷ்டம் வச்சு எனக்கு எல்லாமே யோசிக்கல. இந்த உலகமே எனக்காக பிறந்துச்சு, அதுல மலர்கள் மலர்ந்து எனக்காக, நதி ஓடி வர்றது எனக்காக. மொத்தமா அந்த உலகத்தையே சொந்தம் கொண்டாடுகிற அந்த சக்தியை, ஒரு உத்வேகத்தை, ஊக்கத்தை, உற்சாகத்தை ஒரு பாட்டுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்திருக்க. அதுக்கு டிஎம்எஸ் போன்றவர்களும் எம்ஜிஆர் போன்றவர்களும் ராமமூர்த்தி போன்றவரும் துணை நின்றிருக்கிறார்கள் என்பதை வந்து நம்ம மறுக்க முடியாது. இது போன்ற பாடல்கள் எல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்த தலைமுறை நம் தலைமுறை என்பதால் நாம் எல்லாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். எல்லாம் எனக்குள் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே கோவே அவளே என்றும் என் தெய்வம், அன்னை மனமே கோவே அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. நல்லாதான் அடுத்து ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா தயவுசெய்து கை தூக்கிட்டு சொல்லுங்க. சரியா பேசுவாங்க, இருக்கீங்க இருக்கட்டும். அதாவது நாம வந்து ஒரு விஷயத்த அடிக்கடி இந்த வார்த்தையை உச்சரிக்கிறோம், ஆனா அது எங்க இருக்குன்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அது என்னது? ஒரு விஷயம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை மனசு மனசு மனசுன்றோம். அப்புறம் எண்ணங்கள், நினைவுகள், நினைவலைகள் இதெல்லாம் சொல்லுவோம். இப்ப நான் இன்னைக்கு வந்திருக்கேன், இன்னும் 2 வருஷம் கழிச்சு வரேன், நான் இதுல வந்து பார்த்துருக்கேன் முகமது ரஃபீக் மறுபடியும் ரிகால் பண்ண சொல்ல முடியுதுன்னா என்னோட மைண்ட்ல அந்த மெமரி கெப்பாசிட்டின்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா, நினைவாற்றல், அதுக்குள்ள போய் அவனுடைய பேரும் அவனுடைய முகமும் பதியுது. கரெக்டா? நான் இந்த 2 வருஷம் கழிச்சு ரஃபீக் தான் நீ அன்னைக்கு பாட்டு பண்ணல அந்த என்ன பாடம் அப்படின்னு நான் சொல்றேன்னாக்க ரிகலெக்ஷன் ஆஃப் தாட். இது எங்க ஸ்டோர் ஆகுது? வித்தவுட் சேயிங் மண்டையில. கரெக்டுங்களா? ஆனா நாம வந்து எதா ஒன்ன நான் மனசால விரும்புறேன், என் மனசெல்லாம் நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் கையை வச்சு காமிக்கிறோம். இங்க எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு பம்பிங் ஸ்டேஷன் இருக்கு, 2 பால் 4 பால் வச்சுட்டு தண்ணீர் மட்டும்தான் பண்ற மாதிரி ரத்தத்தை வந்து சர்க்குலேட் பண்ற விஷயம் தான் அந்த ஹார்ட் இருக்கு. ஹார்ட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் தட் வை பீப்புள் ஆர் ரெஃபரிங் டு தட். பட் ரியலி ஸ்பீக்கிங் மெமரி எல்லாம் இங்கதான் இருக்கு. சோ பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா, அது பூ போன்ற நினைவொன்றை வைத்தாய் கண்ணா, கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா, எந்த கடன் தீர்க்க என்னை நீ படைத்தாய் கண்ணா, கண்ணா கருவீர கண்ணா, உன்னை காண இந்த பாட்டை எத்தனை பேர் கேட்டிருக்கோம், எவ்வளவு வாட்டி கேட்டிருக்கோம். ஆனா என்னைக்காவது இந்த லைனை பத்தி யோசிச்சிருக்கோமா? நிச்சயமா முடியாது சார். அதுக்கு நாங்க பொழப்பு இல்லாம இதையே குழம்பா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வேலையா எழுதிக்கிட்டு யாரோ பேசுறது எங்கேயோ சொல்றது அப்படி. இது இந்த பாட்டுக்கு உண்டான பேக்ரவுண்ட் என்னன்னா, என் வீட்டுல கண்ணாவுடைய போட்டோ ஒண்ணு மாட்டி வச்சிருந்தேன். நான் துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 14 வருஷம். அந்த நேரத்துல மாடி வீட்டுல உள்ளாங்க அந்த படி வழியா போகும்போதுதான் அந்த போட்டோ கண்ணில் பட்டிருக்கு. என் ஒய்ஃப் கிட்ட கேட்டுருக்காங்க, என்ன கண்ணாவது போட்டோ வச்சிருக்கீங்க, என்ன ரிலேஷன் கேட்டாங்க. இல்லைங்க அவர் மன்றம் நடத்துறாருன்னு என் ஒய்ஃப் சொல்லியிருக்காரு. அவர் வந்தா சொல்ல சொல்லுங்க, முட்டாள்தனமா ஒரு பாட்டு வச்சிருக்காரு, நான் அவரை வந்து கேள்வி கேட்கணும் அவர் சொல்லியிருக்காரு. இதை போன்ல நான் டென்ஷன் ஆயிடுவேன்னு தெரியும் சொல்லல.
தான் சொன்னாங்க. இந்த மாதிரி மாடி வீட்டுல உள்ளவரு கண்ணதாசன் ஏதோ பாட்டு தப்பா எழுதியாரா, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. முதல்ல எனக்கு எடுத்த உடனே யாரோ சொன்னா கூட நம்ம டக்குன்னு பதில் சொல்ற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கான்னு பாக்கணும். சரிங்களா? ரெண்டாவது சொல்லிட்டா தப்பாவே சொல்லட்டும், ரைட்டா சொல்லட்டும். ஆனா தப்பா ரைட்டாங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அவரை முதல்ல சந்திக்கிறோம். முதல்ல கூப்பிட்டேன், வந்தாரு. என்ன தப்பு சொன்னாரு, என்ன பாட்டு தப்பா? பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா, அதில் பூ போன்ற நினைவொன்றை வைத்த கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா. இந்த லைன் தான் அவர் எழுதிட்டாரு. கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா. அப்படி வந்து வித்தியாசம். கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா, எந்த கடன் தீர்க்க என்னை நீ படைத்தாய் கண்ணா. இந்த கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா, இந்த ஒன் லைன் இருக்குல்ல, இந்த ஒன் லைன் அந்த மனுஷனுக்கு எடுத்துக்கிட்ட ஒரு லைன். கண் பார்க்க முடியாம மறைச்சாங்க தெரியும், முட்டாள்தனமா இல்லையான்றது அவருடைய கேள்வி. நிச்சயமா அவர் கேட்ட நிமிஷத்துல எனக்கு அதுக்கான பதில் தெரியல. பதில் தெரியல நம்ம என்னைக்கா வந்துட்டு இருக்கோமா? சொல்லுங்க. அது செய்ய மாட்டோம். உடனே மண்டைக்குள்ள ஒர்க் பண்ணுது, என்னமோ தேடுவோம். சொன்னது வந்து கண்டிப்பா அப்படி கண்ணை வந்து தப்பா எழுத மாட்டாங்க, 100% நம்ம சியரா இருக்கோம். அப்போ இந்த ஆளுக்கு நம்ம பதில் கொடுக்கணும். பதில் எனக்கு அந்த நிமிஷம் தெரியல, தெரியலன்னு சொல்லி அவங்க சொன்னா நம்ம இந்த இலக்கிய மன்றம் நடத்துறதுக்கு லாயக்கு இல்லை. அப்போ யோசிச்சு கொஞ்ச நேரம் கிட்ட டைம் பாஸ் பண்ற மாதிரி, நீங்க அப்படி பார்க்க கூடாதுங்க. படம்னா முதல்ல படத்தை பார்க்கணும், அந்த காட்சியை பார்க்கணும், சிச்சுவேஷன் பார்க்கணும், கேரக்டர் என்ன சொல்லுது, இந்த பாட்டுக்கு முன்னாடி லைன் என்ன சொல்லுது, பின்னாடி லைன் என்ன சொல்லுது அப்படின்னு அவர்கிட்ட ஜஸ்டிபிகேஷன் பண்ணி நான் டைம் பாஸ் பண்ணேன். தவிர உண்மை அதுதான். பொன்னான மனம் என்று தந்தாய் கண்ணா. என்னது? நம்ம வந்து மனசு பொன் மனசு சொல்றோமா இல்லையா? நல்ல மனசு சொல்லுவோமா? தங்கமான மனசுக்காரா சொல்றோமா இல்லையா? சரியா? அப்ப வந்து அந்த தங்கமான மனசு, பொன்னான மனசு சொல்றோம் இல்லையா, அந்த விஷயம் எங்க இருக்கு? மனசு நமக்கு கை வைக்கிறோம், ஆனா இங்க இல்ல. உண்மையில இங்கதான் இருக்கு. பொன்னான மனம் என்று தந்தாய் கண்ணா. முதல்ல அர்த்தம் புரியுதா? ரெண்டாவது, பூ போன்ற நினைவொன்றை வைத்தாய் கண்ணா. மெமரியில வந்து சிப் எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம பாக்குறோம், கம்ப்யூட்டர்ல வந்திருக்கு, டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதுல வந்து மெமரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றோம், எதை வேணாலும் ரெக்கார்ட் பண்றோம், இமேஜ் எடுக்க முடியுது, ஃபைல் எடுக்க முடியுது, ஆடிட்டிங்ல இருந்து என்னென்னமோ பண்றோம். சரிங்களா? அதெல்லாம் அந்த காலத்துல இல்ல. இந்த பாட்டு இருக்கும்போதுதான் இதெல்லாம் இல்ல. அப்ப எழுதாரு பொன்னான மனம் ஒன்று தான். அதுல பூ போன்ற நினைவுகள், மென்மையான நினைவுகளை எல்லாம் அதுல வச்சிருக்கீங்க, கொடுத்திருக்கீங்க. அதுதான் என்னால கண்ணால பார்க்க முடியல. மனசையும் கண்ணால பார்க்க முடியல, நினைவுகளையும் கண்ணால பார்க்க முடியல. அதுதான் இப்ப இந்த பாட்டு லைன் நாளைக்கு ஒன்னா எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அர்த்தம் புரியும். புரியுதுங்களா? சோ இததான் வந்து சொல்லிட்டு ஒண்ணு அவங்க அப்படியாக்கா நான் தப்பா நினைச்சேன் சார். எப்படி தப்பா நினைக்கிறேங்க? கண்ணதாசன் தப்பா எழுதவே மாட்டாருன்னு சொன்னேன். இப்போ நான் ஒரு முறை வானொலி நிகழ்ச்சி வழங்கும் போது டக்குன்னு ஒரு மனசுல ஏதோ ஒரு அனுபவம் தான். வாழ்க்கையில எவ்வளவு அடிபட்டாலும் அந்த அனுபவத்துல இருந்து சில விஷயங்கள் தெரிக்கும். அதுல வந்து ஒரு சின்ன விஷயம், அந்த கோபத்தை நம்மளால அடக்க முடியாமல் இருந்ததுக்கு நாம கொடுத்த பலி இருக்கு இல்லையா, அல்லது அது கொடுத்த விலை இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப அதிகம். சரியான சொன்னால் அன்னைக்கு டேட்ல 1 லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. நான் 35,000 ரூபாய்க்கு வாங்கின லேண்டு ஒரு 15,000 ரூபாய் அப்பா கிட்டதான், வேற யாச்சும் இல்லை. அவர் தப்பா அவர் கேட்டது கொஞ்சம் இதை உரிமையா கேட்டிருக்கலாம். அதை வந்து எனக்கு சரியா எடுத்துக்க முடியாம இப்படி கேட்டாரு, நம்மள போய் கேட்டாருன்னு சொல்லிட்டு அவசரமா அந்த லேண்டை அன்னைக்கே கொண்டு போய் 1 லட்சம் உள்ள லேண்டை 90,000க்கு வித்துட்டு அந்த இதை முடிச்ச இன்னைக்கு 2.5 கோடி. சரிங்களா? அப்போ வாழ்க்கையில் வந்த கோபம் வடிந்ததற்கு முன்பாக வாழ்க்கை பாதி குறைந்து போகிறது. பெரிய ஞாபகம் மற்ற கோபம் இருக்கு இல்லையா, அந்த கோபம் வடிந்து முடிவதற்குள், அது முடியறதுக்குள்ள வாழ்க்கையில பாதி குறைஞ்சு போகுது. நம்ம கொஞ்சம் அந்த நேரத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இந்த இது வந்து என்ன பண்ணலாம், நம்மளால வந்து நிறைய விஷயங்களை சேவ் பண்ணலாம். We are not losing anything. அந்த விஷயம் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதுக்கு வந்து என்ன சொல்றாருனாக்க, குழந்தைக்கு சொல்லும் போது அந்த விஷயத்தை எப்படி சொல்றாரு. ஒரு குழந்தை படத்துல வந்து குழந்தையின் தெய்வம் படம், அதுல வந்து இந்த கோபத்தை பத்தி ஒரு லைன் சொல்றாரு. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்து விடும் மனத்தால் ஒன்று, நடந்ததை நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னார் என்று. இந்த வார்த்தைகள் குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி, அதுங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளஸ்ட் வேர்ட்ஸ். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று, நடந்ததையே நினைப்பதுதான்
துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னார் அன்றுன்னு எழுதுறாரு. இது குழந்தைகள் சொல்ற மாதிரி. இதே விஷயத்த நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லைன்னு ஒரு தத்துவ பாட்டு பிற்காலத்துல நெஞ்சில் ஒரு ஆலயத்துல சொல்றாரு. அங்க சொல்லும் போது எப்படி வருது வார்த்தை பாத்தீங்கன்னாக்க அதே வார்த்தை தான். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததை நினைத்திருந்தால் அமைதி இல்லை. அங்க சொல்றதுதான் நடந்ததே நினைச்சிருந்தா அமைதி இல்லைன்னு சொல்ற விஷயத்தை இங்கே அதேதான். நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. அப்புறம் முடிந்த கதை தொடர்வதில்லை. அது அந்த பாட்டு குழந்தைகளுக்கு சொல்லும் போது எவ்வளவு எளிமையா இருந்திருக்காரு. அதே மாதிரி அந்த வரிகள் பாருங்க. சூரியனை கோபமோடுது நம் உள்ளமெல்லும் சூரியனை கோபம் ஓடுது, காற்று வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது, பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசம் ஆகுது, பேசி கலந்து விட்டால் நேசம் மாறி கோபம் ஆகுது. இந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசாம இருக்கிறதுனாலதான் பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த பிரச்சனைகள் இருந்து தீர்வு காணணும்னா சம்பந்தப்பட்டவங்ககிட்ட பேசினாவே அந்த தீர்வு கிடைக்கும் போது குழந்தைகள் தீர்வு படத்துல சொல்லியிருக்காரு. இதே பாட்டு ஒரு அடுத்த பாட்டு ஒன்று சொல்றேன். இது நான் சிலபஸ்ல வச்சு கொண்டு வரல இன்னைக்கு, ஆனா ஞாபகம் வருது. ஆண்டவர் கட்டளை ஒரு படத்துல ஒரு பாட்டு, அமைதியான நதியிலே ஓடம். இங்க அமைதியே இருக்காது, அந்த விஷயம் அமைதியான நதியிலே ஓடம். அந்த பாட்டுல ஒரு லைன் வருது. இது யாருமே அவ்வளவு கிளியரா நோட் பண்ணிக்க வாய்ப்பே குறைவுதான். என்ன சொல்றேன்னா, அமைதியான நதியிலே ஓடம் ஓடும், இல்லாத வெள்ளம் வந்தாடும், காற்றினிலும் மழையினிலும் கலவைக்கும் இடையினிலும் கரையிலே ஒதுங்கி நின்றால் வாழும் தோய் தோய். அந்த பாட்டுல நல்லா யோசிச்சு பாருங்க. பொதுவா நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த பாட்டு எப்படி வரும் சொன்னாக்க, ஒரு டூயட் பாட்டு. ஒரு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து பாடுற டூயட். நம்மளை பக்கத்துல டூயட் பாட்டு தான் கரெக்டா. ஆனா உண்மையில டூயட் பாட்டே கிடையாது, சிச்சுவேஷன் தான். என்ன, யாராவது பாட்டுல முதல் இடத்துல புயல் வருது, மழை வருது, காத்து அடிக்குது, கரையில உட்காந்துக்கோ சொல்லவே மாட்டாங்க. இதுல அவ்வளவு பல்லவிலே இருக்கு. ஆனா நம்ம டூயட் சாங்காக இன்னும் கொண்டாடிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம், சந்தோஷம் பண்ணுவோம். அதான் சொல்றேன், எந்த ஒரு விஷயத்தையும் அவர் கொடுக்கிற அந்த பாங்கு இருக்கு இல்லையா, நம்ம ரசிக்க வைக்கிறது. அதுலதான் இருக்கு. அது அந்தியே மயங்கி விடும், காலையில் தெளிந்து விடும். நோட் தி பாயிண்ட். அந்தியில் மயங்கி விடும், காலையில் தெளிந்து விடும், அன்பு மொழி பேசிவிட்டால் துன்ப நிலை மாறிவிடும், அன்பு மொழி பேசிவிட்டால் துன்ப நிலை மாறிவிடும், அமைதியான நதியிலே ஓடும். இது சொல்ல வந்த விஷயம், கணவன் மனைவி அவங்களுக்குள்ள ஏற்பட்ட சச்சரவுகள், சண்டை, பிரச்சனை இல்லாத குடும்பம் கிடையாது. அப்ப என்ன சொல்றான், அந்தியில் மயங்கி விழும், காலையில் தெளிந்து விடும். நடுவில் என்ன நடக்குதுன்னு கேட்கக்கூடாது, அவங்களுக்கு தெரியும். அந்தியில் மயங்கி விடும், காலையில் தெளிந்து விடும், அன்பு மொழி கேட்டு விட்டால் துன்ப நிலை மாறிவிடும். அப்ப பேசிடுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் திறந்து பிரச்சனை எல்லாம் இல்லாம சரிப்பா விடுப்பா. எவ்வளவு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் தான். அதை ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த பாட்டுக்குள்ள கூட அதே விஷயத்தை தான் ஏற்கனவே சொல்லிருக்காரு. கலந்து விட்டால், பேசி கலந்து விட்டால் கோபப்பாரு நேசமாகுது குழந்தைக்கு சொன்ன விஷயம். அங்க சொல்ல ஆண்டவர் கட்டளை கணவன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் சொல்ல வந்த விஷயம். எனக்கு இந்த நினைப்பதை நான் நடந்து விட்டால் பாட்டுல ஒரு 4 லைன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பல்லவி நேச்சுரலி பாடி வரும், பட் அந்த செகண்ட் ஸ்டான்ஸா இருக்கு இல்லையா வார்த்தை, இங்கதான் கண்ணதாசன் ஒரு பெரிய கவிஞர் நமக்கு தென்படுகிறார். மற்றபடியா யாரோ என்ன பல்லவி இதெல்லாம் பாட்டை ஹிட் பண்ணிடலாம், படத்துல ஓட்டிடலாம், காசு வாங்கிட்டு போயிடலாம். பட் ஒரு தத்துவத்தை வாழ்க்கையுடைய முகமூடிகளை கிழித்து இதுதான் வாழ்க்கைன்னு அள்ளி போட்டார் இல்லையா, இதுதான் கண்ணதாசன். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கேயும் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம்.
பாதையெல்லாம் மாறி வரும் பயணத்தோடு முடிந்து விடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். உறக்கச் சொல்கிறேன் கண்ணாடி, உன் பாடங்கள் ஒவ்வொன்றும் வாழ்க்கை பாடங்களே என்று இருக்கேன். அப்புறம் அடுத்த பாட்டுக்கு போலாம். ஏன்னா நான் வந்து ஐ வாண்ட் டு கவர் மெனி சாங். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்ப அந்த பாட்டை கேட்கும் போது காவிரி பத்தி ஞாபகம் வேண்டாம், கண்ணதாசன் பாட்டுக்குள்ள வரணும். கண்ணதாசன் எவ்வளவு நுட்பமா இருக்கார் மட்டும் உங்களுக்கு வந்தாலே என்னுடைய வெற்றி. அது என்ன சொல்றாருன்னா, காதல் சிறகை காற்றில் இருந்து வானவெளியில் பறக்கவான் ஒரு பாட்டு. அதில் எடுத்தவன தாதுவர் மேகமே தாய்நாடு செல்லாயோ ஊர்வரகம் போற்றி வரும் எந்தவரை காணாயும் அருமையா ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான படம் பாலுபடம் 1961 ஒரு உருவாகி வென்ற அந்த படம் 1961 பிறந்ததுனால எனக்கு அந்த படத்துக்கு ஒரு பெரிய பந்தம் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிறேன். பத்தாவது நீங்க படத்துல கேரக்டர் ரவி சாந்தி, என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் ஒரிஜினல் பேரு, என் ஒய்ஃப் பேர் ஒரிஜினல் பேரு சாந்தி தான். அதனால ரவி சாந்தி இதெல்லாம் வந்து 1961 எழுதப்பட்டிருக்கின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணது உண்டு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். இதை விட கணவன் மனைவியுடைய அன்பையும் தாம்பத்தியத்தையும் அந்த உறவை பெருமையை பற்றி சொல்வதற்கு வரிகளே கிடையாது. இன்னும் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இந்து கல்யாணங்கள்ல ஒரு ஐயரை வச்சு நம்ம பண்ணும்போது ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க. மாங்கல்யம் தஞ்சனா மதகேதனான்னு ஒரு மந்திரம் கேள்விப்பட்டிருக்கோமா? அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் ஒருவேளை சொல்றதுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது, கேட்ட நமக்கு சுத்தமா தெரியாது. சுத்தி இருக்க ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்ட அந்த வரிகளை அப்படியே எழுதி வைத்து 16 வரிகள், அந்த 16 வரி பாடலான நான் பேச நினைப்பதை எடுத்து வச்சீங்கன்னாக்க இதனுடைய தமிழாக்கம் அந்த பாடல் என்கிற உண்மையை இந்த சபையில சொன்னவர் என்னுடைய அமைப்பின் தலைவி டாக்டர் சரஸ்வதி ராமநாதன் தான் முதல்ல சொன்னாங்க. அதனால அதை இங்கே ஒரு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். இப்ப நாம எடுத்துக்கிட்ட பாட்டு அதே படத்துல காதல் சிறகை காட்டில் இருந்து வைரமுத்து அவர்கள் ஒரு முறை ரேடியோல தேன் கிண்ணம் வழங்குறார். அந்த காலத்துல தேன் கிண்ணம் இருக்கும், சிறப்பு தேன் கிண்ணம் வரும். அதுல இது போன்ற பிரமுகர்களை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. இப்ப வைரமுத்து பேசிய போது நான் கேட்டு அதை எழுதி வச்சிருக்கேன். நான் எனக்கு கிடைக்கிற விஷயம் எழுதி இருக்க மாட்டேன். வைரமுத்து நம்ம மறந்துடக்கூடாது எழுதி வச்சேன். என்ன சொல்லுவாருனாக்க, ரொம்ப அருமையான விஷயம். வாழ்க்கையில் உன்னுடைய கடைசி ஆசை என்னவென்று யாரையும் கேட்டால் இந்த பாடலை ஒழிக்க விட்டு இந்த அறையை விட்டு எல்லோரும் வெளியே சென்று விடுங்கள், இந்த பாடலை கேட்டுவிட்டே கண்மூடி கொள்கிறேன் என்று வைரமுத்து அவர்கள் தேன்கிணத்தில் சொன்ன சொல் இன்னும் மாடலில் அங்க பத்திரமா இருக்கு. சோ எப்படின்னு சொன்னாக்க, அந்த ரெக்கார்ட் பிளேயர்ல அந்த முள் சுத்துதான் இல்ல இதயத்துல வந்து சுத்துதான் தெரியல அப்படிங்கிற வார்த்தையும் அவர் சொன்னாரு. அப்படிதான் அந்த பாட்டு. எண்ணங்களே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி, இது கை கொண்டு வணங்கவா, இது கை கொண்டு வணங்கவா. பிரிந்தவர்களை பற்றி பேசும்போது என்ன வரிகளை போடுறாரு பாருங்க. எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, இத்தனை காலம் பிரிந்தது எண்ணி இருக்கை கொண்டு வணங்கவா. அடுத்த லைன் தான் அங்கதான் எகைன் ஒவ்வொரு பாட்டிலையும் கண்ணதாசன் எழுதின புல் சாங் கண்ணதாசன் ஆனாலும் அவருடைய பஞ்ச் ராஜமுத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முத்திரை இங்க இருக்கு. பிரிந்தவர் மீண்டும் பேசிடும் போது அழுதாய் கொஞ்சம் நிம்மதி, சிலையாயிருந்தால் பேசமரங்கள் சிலையாயிருந்தால் அதுதான் காதல் சன்னதி, அதுதான் தெய்வத்தின் கண்ணன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் காதல் சன்னதி முடிச்சிருப்பாரு. இதுதான் வந்து இந்த பாட்டுல உள்ள ஹைலைட். இதுதான் நான் சொல்ல விரும்புற விஷயம். ஆனா இந்த பாட்டுல 10 ஸ்டான்ஸாவும் மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா முதல் நாள் காணும் திருமண பெண் போர் முகத்தை மறைத்தல் வேண்டுமா, முறையுடன் மணந்த கணவன் நாடும், முறையுடன் மணந்த கணவன் நாடும், பரம்பரை நாடம் தோன்றுமா, பரம்பரை நாடம் தோன்றுமா. கண்ணதாசனுடைய பாடம் எடுத்து நீங்க ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பாத்தீங்க. அந்த தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், நம்மளுடைய மரபுகள் எல்லாமே அங்கங்க
கரெக்டா பதிச்சு வச்சிருப்பார். அதுக்கு இந்த பாட்டு ஒரு அருமையான முதல் நாள் காணும் திருமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா, எத்தனை வருஷம் கழிச்சு அது முகத்தை மறைத்தல் வேண்டுமா, முறையுடன் மணந்த கணவன் முன்னாலும் பரம்பரை நானும் தோன்றுமா. என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த வரிகள். அருமையான பாட்டு அந்த பாட்டு. அதை பற்றி சொல்றோம். ஒரு பாட்டு எழுதி கவிஞர் பாட்டை பத்தி, பாட்டுக்குள்ள இந்த லைன்ஸை பத்தி இவ்வளவு நல்லா இருக்கு, இந்த பாட்டு இந்த மாதிரி எல்லாம் பற்றி எனக்கு சின்ன பற்றி சொல்றதுல நியாயம் இருந்துட்டார். அந்நியாயத்துக்கு ஒரு வழிபட்டு அந்த மனுஷன் என்னன்னா, பாட்டு எழுதி வெளில வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க, அவருக்கு எப்பயோ எனக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கணவருக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்கறாங்க, என்ன பாட்டு எழுதுங்க, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பேர் என்ன, சாரதா படத்துக்கு எழுதியிருக்காரு. என்ன கவிஞர் இப்ப பார்த்தாலும் இந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் என்ன தன்னை கரடாவும் இருக்கு. அப்போ கவிஞர் கேஷா சொன்னாங்க, ஒருத்தியாவது ஒருவனை நினைப்பா, அது சான்ஸ் இருக்கு. ஒருவன் எங்கடா ஒருத்தியை நினைக்கிறான், மனுஷன் யாரா. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பாட்டு. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உணவுக்கு பெயர் என்ன, காதல். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன, குடும்பம். நினைத்தவன் அவனை மறந்து விட்டால் அந்த நிலைமையின் முடிவென்ன, துயரம். தெரிந்தவன் மீண்டும் தேர்ந்து விட்டால் அங்கு பெண்மை பாட்டு போறேன். ஒரு கேரக்டர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பேச்சு இயற்கையா வரல, ஒய்ஃபுக்கு தெரியும். அந்த ஊமையா இருக்கவ வாழ்க்கை பூரா ஊமையா இருக்கவன்ற சோகம் அவனை அழுத்தி இருக்கும் கண்டிப்பா. ஆனா முதலிரவில்லை கணவனை அத்தான் என்று அழைக்க முடியவில்லை என்று நினைக்கும் போது அவருடைய துக்கத்திலேயே உச்சத்தை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த துயரம் மனைவிக்கு வந்துவிடக் கூடாது என்கிற அக்கறையோடு நாயகன் பாடுகிற பாட்டு. முத்துச்சரணே என் பக்கம் இருந்தால் வார்த்தை சொல்ல மொழி வேண்டும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும், பாடம் பெற வர மௌனமே பார்வையால் பாட்டு பாட வேண்டும். எப்படி பாருங்க, இந்த சின்ன முகத்துல பல மொழிகள் பாடம் கத்துக்கணுமா. நீ பேசுற மொழியில எல்லாம் வரவே படாது, உங்ககிட்ட லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு எவ்வளவு பேர் வர்றாங்க பாருன்ற மாதிரி இப்படிதான் கற்பனை பண்ண முடியுமா. அதுதான் கண்ணதாசன். ஐயா இங்க பேசுவோம் கூட, உன்னை காணாத கண்ணம் கண்ணல்ல, என்ன படம், இதே கமலம். இதே கமலத்துல அவர் சொன்ன ஒரு விஷயம், நீ சொல்லாத சொல்லும் சொல்லல, கண்ணதாசன் சொல்லாத சொல்லே கிடையாது நம்மளை பொறுத்தளவு. இந்த பாட்டு அடுத்த பாட்டு கலவியல் உற்பத்தை கண்ணதாசன் காட்டியது போல வார்த்தைகளிலே மற்ற எந்த கவிஞரும் காட்டவில்லை என்பது என்னுடைய கருத்து. மேபி ரைட்டா நீங்க சொல்லுங்க. தேர்ந்தே மகிழ்ந்தே போராடி கண்ணத்தை பார்த்தேன் பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி, மனங்கள் நினைத்தன பணியாடி. அந்த 4 லைன்ல இல்லாத விஷயமே கிடையாது. ஆனா ஒரு இடத்துல கூட பிரச்சனை இல்லாமல் வார்த்தைகள் எவ்வளவு கௌரவமா இருக்கு, அது கண்ணதாசன். இன்னொரு விஷயம், இந்த பாடலை பற்றிய செய்தி எனக்கு கொடுத்தவர் கிண்டியில ரயில்வே ஸ்டேஷன்ல மீட் பண்ணும்போது யாரோ ஒரு மனுஷன், அவன் பேர் பார்த்தசாமி ஞாபகம் இருக்கு. எனக்கு அவர் மறுபடியும் நான் சந்திக்கவே இல்லை, அவருடைய நம்பரை கூட வாங்காம இல்லை, அப்பெல்லாம் மொபைல் நினைக்கிறேன். சோ கிண்டி பார்த்தசாமி சொன்னாங்க, நான் இந்த புத்தகத்துல பதிவு போடும்போது இருக்கேன். அவர் யாருன்னு தெரியல, சரிங்களா. என்ன சொல்றாருன்னா, அவருக்கு இந்த பாட்டுல முதல் 4 லைன் முருகனை பத்தி இருக்கும், அடுத்த 4 லைன் இயற்கையை பத்தி இருக்கும், அடுத்த 4 லைன் கண்ணனை பத்தி இருக்கும், மறுபடியும் பல்லவி வரும். இப்படி ஒவ்வொரு பேராலையும் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்தை அவர் தான் சொன்னார். நம்ம கூட அந்த பாட்டை கவனிக்கும் போது அப்படி கவனிக்கல. படி எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச பெரிய பாக்கியம் கண்ணதாசன் புகழ் பாடுறது. அதை தாண்டி எம்எஸ்ஓடு 18 வருஷம் நேரடியான நட்பு, அதாவது தொடர்பு எப்படியான வச்சுக்கலாம். அப்போ 94 கண்ணதாசனுக்கு செலவழிக்கும் போது அவரோட சேர்ந்து நிறைய விஐபிஸ் என்று அழைக்கின்ற
பிரமுகர்கள் வீட்டுக்கெல்லாம் போறதுக்கும் அவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்படி போய் சந்திக்கும் போது ஒரு முறை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களை நம்பர் 2 வெங்கட்ராமன் தெரு, டி நகர், அப்போ உள்ள அட்ரஸ், இப்ப அபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. அந்த அட்ரஸ்ல போய் அவர் பாக்குறோம். எம்எஸ்சி கூப்பிட்டு போனாரு, நாங்க போனோம். போய் பார்த்து பேச வேண்டிய விஷயம் பேசி முடிச்சாச்சு. பொதிகையில வந்து ஒரு வீக்லி ஒரு ப்ரோக்ராம் போச்சு கண்ணதாசன் பத்தி, எம்எஸ்சி தான் நடத்தினாரு. அதுக்காக அவர்கிட்ட ஒரு விட்டு வாங்கினதுக்காக அவர் பேச வச்சு வாங்கினது. அந்த இதுக்காக போய் கேட்க போனோம். அவர் முடிக்குது, வா காவிரி போலாம் அப்படின்னாரு. இல்ல சார், நீங்க தீவிர எப்போ வேணா நினைச்சா அப்படி பாப்பீங்க. என் வாழ்க்கையில போயே ஒரு தடவை நினைச்சிருக்கேன். இன்னொரு முறை வச்சு அவர் பார்க்க வாய்ப்பு இருக்குமா தெரியாது. நான் கொஞ்சம் பேசி வர நீங்க கிளம்புங்க. அவரு யாரையும் நம்புறாரு கிடையாது. அதனால சீக்கிரம் பேசு வா அப்படின்னு. என்ன பேச போறேன்னு கண்ணதாசனை பத்தி பேசணும், எம்ஜிஆர் பத்தி பேசணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். கண்ணதாசனை பற்றியும் சில விஷயங்கள் கேட்டேன். அவர் அவருக்கும் சில கருத்துக்கள்லாம் சொன்னாரு, பிரமாதமான விஷயங்கள். இப்ப இந்த பாட்டுக்கு மட்டும் அதுக்காக நான் நேரத்தில் அறிவிக்கிறது என்ன பண்றேன். விடியை கதைகிறது இந்த படம் வந்து உரிமை குரல் எல்லாருக்கும் தெரியும். உரிமை குரல் படத்துல எல்லா பாட்டுமே வாலி, எல்லா பாட்டுமே வாலி. ஒரு பாட்டு கூட கண்ணதாசன் கிடையாது. படம் வந்து எடுத்து முடிச்சாச்சு. பூசணிக்காய் ஒண்ணு சுத்தினாங்க, படம் முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதான் அந்த ஷூட்டிங்ல நடக்கிற நார்மல் மரபு வச்சு. அப்ப அந்தபடி பண்ணிட்டாங்க. எம்ஜிஆர் வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் அவருக்கு தோணுது, ஐயோ படத்துல ஒரு கனவு சாங்கே வைக்கலையே. அப்ப உள்ள ரசிகர்கள் வந்து எத்தனை கனவு சாங்கு, எத்தனை ட்ரெஸ் மாத்துறாரு, என்ன மியூசிக், என்ன சாங்கு ஹிட்டா இல்ல, அதெல்லாம் கேட்கக்கூடிய டைம். எஸ்பெஷலி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதெல்லாம் கேட்டுதான் வாங்குவோம் அந்த காலத்துல. அப்ப வந்து கேட்கும் போது எம்ஜிஆருக்கு தோணுது, ஐயோ நம்ம இவ்வளவு நடிச்சு கொடுத்த அந்த உரிமை குரல்ல ஒரு நாள் கனவு சாங் சொல்லவே இல்லையே. அப்ப மறுபடியும் ஸ்ரீதர் கூப்பிட்டு, ஸ்ரீதர் இந்த மாதிரி கனவு சாங் இல்ல பெஸ்டா இருக்கு, நான் மறுபடியும் காப்பி தரேன், ஒரு நாளா எடுத்துக்கோ அப்படின்னாரு. அவரு ஸ்ரீதர், இது வந்து எம்ஜிஆர் நடிச்ச படமா இருக்கலாம், ஸ்ரீதர் படம், ஸ்ரீதர் படத்துல இப்பவுமே கனவு சீன் கிடையாது. அதனால பெஸ்டா. அப்போ கவலை இவருக்கு எம்ஜிஆருக்கு என்ன பண்றது தெரியல. சரி போன வச்சுட்டு அவரே எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போன் பண்ணி உரிமைக்கிற படம் ரெடியா இருக்கு அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவன் என்ன கேட்பான், எத்தனை ஃபைட் சார், எத்தனை டூயிட் சாங் சார், எத்தனை கனவு சீனு, எத்தனை ட்ரெஸ் மாத்துனீங்க, எல்லாம் இதெல்லாம் என்ன கேட்கக்கூடாது, இயக்குனரை கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் அவர் நம்பரை கொடுத்துட்டாரு. 2-3 நாளா அவர் வீட்டுல ஒரே போன், ஒரு போன் தான். வேற வழி இல்லாம மறுபடியும் எம்ஜிஆர் ஓப்பன் பண்ணி மறுபடியும் கால் கொடுங்க. இல்லப்பா நான் வந்து கால் போயிட்டேன், என்கிட்ட டைம் இல்லை, ரொம்ப போனா ஒரு half டே வேணா தர்றேன், அது நீ பழகினதுனால அதனால எப்படிங்க எடுக்க முடியும், செட்டிங் போடுறது அப்படின்னாரு. இவர் கோபத்தில் சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. இவர் கேஷுவல் இல்ல, வானத்துல இருந்து நக்க கட்டிட்டு பறக்கிற மாதிரி போடுன்னு ஒரு கேஷுவல் வேர்டு. பட் he has taken so seriously and made it that way. நீங்க படத்துல பாருங்க, கண்ணீரிலே எதிர்த்தாலே மஞ்சள் வானம் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். எவ்வளவு அருமையான பாட்டு, ஒரு மென்மையான பாட்டுன்னா மெல்லிசை மன்னனை பொறுத்தவரை நான் பார்த்ததுல நம்பர் 1 சாங் இந்த சாங் தான். ஏன்னா இவ்வளவு மென்மை இருக்கும். தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது, தாரம் மலர்கின்றது, கனவு பலிக்கின்றது, என்னத்தை என்ன தோற்றம், நெஞ்சத்தை நீ தந்த மாற்றம். இதை விட எளிமையான வாக்குகள் இருக்கா? ஏதாவது ஒரு வார்த்தை ஹார்ட்வேர்ட் இருக்கா பாருங்க. எல்லாமே தி சிம்பிளஸ்ட் வேர்ட்ஸ். ஆனா இந்த மொத்த பாட்டையும் வாழி எழுதியும் கல்யாண வலை கொண்டு வலையெழுத்தி கொண்டு வந்து ரொம்ப அருமையான பாட்டு. இன்னைக்கு அதை பாராட்டுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இந்த மொத்த பாடலையும் அழிச்சிட்டு போச்சு இந்த ஒரு பாட்டு. ஏன்னா விடிய கதை ஜேம்ஸ் வித் புரீனா அவ்வளவு அற்புதமான பாட்டு. எத்தனை மணி கேட்டாலும் கிடைக்காது. நேர் விருப்பம்னு அந்த காலத்துல 4 மணிக்கு போடுவான். நீங்க நல்லா ஞாபகம் நினைக்கிறேன், நல்ல யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க யோசிச்சு பாருங்க. 4 மணிக்கு நேர் விருப்பம் சொல்லிட்டு முதல் பாட்டு எந்த பாட்டு வருதோ அதுதான் இந்த ட்ரெண்டிங் சொல்றாங்க. இப்போ அதுல வந்து தி பெஸ்ட் சாங் ஆஃப் த சாங். அப்போ இந்த முதல் பாட்டுக்கு யாரெல்லாம் நேயர்கள் விரும்பி கேட்டாங்க அப்படின்னு லிஸ்ட் படிப்பான் பாருங்க. படிப்பான் 4:20 வரைக்கும் படிப்பான். 4:20 வரைக்கும் படிச்சு 4:21 தான் இவர்கள் விரும்பி கேட்ட இந்த பாடல் உரிமை திரைப்படத்தை கேஜி தான் சுசீலா பாடிய மெல்லிசை மன்னரை பற்றி கண்ணதாசன் எழுதிய பாடல் சொல்லுவாங்க. இது முடிக்கிறதுக்கு 4 பாட்டு போட்டிருக்கலாம். 4 பாட்டு பண்ணி இந்த ஒரு பாட்டு வந்ததுங்கிறது இந்த பாட்டுக்குடைய சிறப்பு. சரியா? ரோஜா மலரி ராஜகுமாரி இந்த பாட்டு தான் நேரடியா பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லா புகழும் கண்ணதாசனுக்கு. இல்லைன்னா அவங்க வீட்டுக்குள்ளோட யாரும் போய் பார்க்க முடியாது. அவங்க கெடுபிடிகள் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையும் அப்படி
ஸோ எம்எஸ்சியோட சேர்த்தும் கண்ணதாசன் சில விஷயமாவும் அறக்கட்டளை விஷயமாவும் பல வரை கோயிலுக்கும் பேசியிருக்கோம். அப்போ வந்து ஒரு நல்ல பழக்கம். போன உடனே எந்த மேட்டருக்கு வந்தோமோ அது பேச மாட்டாரு. ஃபர்ஸ்ட் காஃபியோ டீயோ கொடுப்பாரு. அப்புறம் வந்து அன்னைக்கு பேப்பர்ல வந்து செய்திகளை பத்தி பொதுவா பேசுவாரு. ஒரு ட்ரெண்ட், ஒரு கன்ஜீனியல் அட்மாஸ்பியர் என்ற ஆங்கிலத்தை சொல்வாங்க. ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி விட்டுதான் எதிர விஷயமோ இல்ல சாதாரண விஷயமோ பேசுறது அப்பதான் பேசுவாங்க. அது அவங்க நம்ம கண்டுக்க வேண்டிய விஷயம். என்ன அழகான ஒரு விஷயம்னா, இந்த ரோஜா ஒரு பாட்டுக்கு படப்பேரு வீர திருமகன் ஞாபகம் இருக்குங்களா? பிபிசி அத என்ன செய்தினா, வீர திருமகன் அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆகி 1 வீக் ஆயிடுச்சு. செகண்ட் வீக்ல போஸ்ட் ஓட்டுறாங்க. போஸ்ட் ஓட்டும் போது எப்படி வரணும்? வீர திருமகன் வெற்றிகரமான 2வது வாரம் போட்டிருக்கணும். உடனே போட்டிருக்கணும். போடாம ரோஜா மலரில் ராஜகுமாரி பெஸ்டா போட்டு அந்த பாடல்கள் எல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டு இந்த பாடம் மட்டும் பெருசா போட்டு படம் பேரளவு பெருசா போட்டு இப்பாடல் இடம்பெற்ற வீர திருமகன் தியேட்டர்ல 4 காட்சிகள் 3 காட்சிகள் போட்டாங்க. அப்படி ஒரு சிறப்பு இந்த பாட்டுக்கு. ராஜகுமாரி ஆசை கிளியும் அழகிய ராணி அருகே வரலாமா வருவதும் சரிதானா பிபிஎஸ்ஆர்லாம் வந்து இன்னைக்கு ஃப்ரெண்டுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவரோட நாங்க பழகிருக்கோம். அவருடைய பையன் அவருடைய ட்ரெஸ் பேட்டர்ன்லாம் வந்து அப்படியே பிபிஎஸ் மாதிரியே இருக்கும். சாந்தி பார்த்துருக்கீங்களா? மனிதன் நம்ம நிகழ்ச்சிக்கு ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சி எல்லாம் வந்து ஹைதராபாத்ல இருக்காரு, சொருக்கம்னா வந்துருவாரு. அப்படியே அது உட்கார்ந்துருக்கும் போது நிறைய பேர் என்ன உள்ள நுழையும் சரி வெளியில போகும் சரி எல்லாரும் போட்டோ எடுத்துக்கணும். பிபிஎஸோட எடுத்தாம ரொம்ப டிட்டோவா இருப்பாரு. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் இது. அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாட்டை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது தெரியாத விஷயம் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் பொதுவா வந்து அவங்க அண்ணன் கிட்ட போய் காசு கேட்டாரு, அவங்க காசு தரல, இந்த பாட்டு அது பாதி உண்மை பாதி இல்லை. உண்மை இல்லை என்பதற்கு ஒரு வழக்கறிஞர் பிபி ராமானுஜன் ஒரு புக்கு போட்டிருக்காரு. அவர் வந்து உண்மையில் நடந்த சம்பவம் என்னவென்று அவர் வந்து தெளிவா எழுதிட்டு இங்கிலீஷும் தமிழும் கலந்து எழுதியிருக்காரு. இதுதான் நடந்துச்சு, இதுக்காக அந்த பாட்டு எழுதினாருன்னு என்கிட்ட கண்ணதாசன் நேரடியா சொல்லியிருக்காரு, எழுதியிருக்காரு. பாட்டு இந்த உலகத்துல குறிப்பா தமிழ்நாட்டுல இந்த 2 பேரை பத்தி மட்டும் சொல்றேன். பாசிட்டிவா நீங்க என்ன சொன்னாலும் மக்கள் ஒத்துக்குவாங்க, ஏத்துக்குவாங்க. ஒண்ணு கண்ணதாசன், இன்னொன்னு எம்ஜிஆர். இந்த 2 பேர் வந்து இதை செஞ்சாங்க. எம்ஜிஆருடைய வள்ளல் தன்மை எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அதனால அவர் உண்மையில கொடுக்காத ஒரு விஷயமா இருக்கும். இந்த பள்ளிக்கூடத்து கூட அவர் வந்து அந்த காலத்துல இவ்வளவு பேர் கொடுத்தான்னு சொன்னாங்க. அந்த மக்கள் வந்து 99% ஏற்றுக்குவாங்க. 1% எப்பயுமே இருப்பாங்க. ஆனா இது மாதிரி கண்ணதாசன் வந்து இந்த அண்ணன் நட தம்பியரோட காசு கிடைக்கல, அண்ணன் காசு இல்லவங்க அண்ணன் நட தம்பியரோட மேட்ச் ஆகுது, மக்கள் ஒத்துக்கிறாங்க. அவ்வளவுதான். நமக்கு அது முக்கியம். அந்த பாட்டு நமக்கு என்ன தருகிறது என்பதுதான் முக்கியம். பணத்தின் மீதுதான் பக்தி என்பது வந்த பாடமே பதிக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா. தமிழ்ல எத்தனோ சினிமா பாட்டு வந்துச்சு. பதைக்கும்ன்ற வார்த்தையை ஏதாவது இடத்துல பாட்டுல பாட்டுதான் ஞாபகம். பதைக்கும் எப்போ நமக்கு பதப்பா இருக்கு, அந்த நேரத்துல எந்த முடிவும் எடுக்க முடியாது. மனசு கஷ்டமா இருக்கும், வலிக்கும், கண்ணுல தண்ணி கொட்டும், உணர்வுகளே இறுகி கிடக்கும். அந்த நேரம் அதுதான் பதைக்கும். அந்த நேரத்துல ஒருத்த வந்து பக்கத்துல நான் பாத்துக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னா அவனதான் பதிக்கும் நினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா. சரியா? இதே போல இன்னொரு முக்கியமான ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. நம்ம மனித பிறவியில இன்க்ளூடிங் எல்லாருக்கும் மேல எதுவும் கிடையாது. என்னன்னா குழந்தைகளை பெற்றெடுக்கிறோம், குழந்தைகளுக்காக வாழ்கிறோம். குழந்தை எல்லாருக்கும் நாம என்னவா போறோம்ன்றத பத்தி யோசிக்கவே இல்லாத ஒரு ஜெனரேஷன்ல நம்ம மாட்டிக்கிட்டு இப்ப நிறைய குடும்பங்கள் குறிப்பாக வயோதிகர்கள் முதியோர்கள் கூட சேர முடியாம தெருவில் நிற்கக்கூடியவங்க இருக்காங்க. சொத்து பத்தெல்லாம் இருந்து கூட அதையும் எழுதி வாங்கி விட்டு கஷ்டப்படுத்துறவங்களும் இன்னைக்கு கண்ணால பாக்குறோம், பேப்பர்ல பாக்குறோம், நியூஸ் கேட்கிறோம். அப்படி இருக்கு. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாட்டுல வந்து உதாரணம் சொல்றா பாருங்க.
பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா? வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போது நீ வருந்தவில்லையே தாயடா. மனித ஜாதியில் துயரம் யாருமே மனதினால் வந்த நோயடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காத்தில்லாதவன் குடும்பத்திலே. இதெல்லாம் அனுபவிச்சாதான் என்னுடைய வார்த்தைகளும் வலிமையும் நமக்கு தெரியும். நாம எத்தனோ வாட்டி கேட்டிருக்கோம். அந்த அண்ணன் இந்த முதல் பல்லவி இருக்கக்கூடிய இதுலயே வந்து இவ்வளவு சோகமா இருக்கு, இது கஷ்டமா இருந்தா வாழ்க்கையில குடும்பத்துல பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை எல்லாமே நம்ம வந்து அதுதான் போக்கஸ் பண்ணிருப்போம். 8 குஞ்சுகள் இட்ட போதுமே வருந்தவில்லையே தாயடா, அவை விட்டு வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதுமே வருந்தவில்லையே தாயடா. அந்த கோழி குஞ்சு அவ்வளவு அன்பா சிறைக்குள்ள வச்சு அதை வந்து வாழ வைக்கும், அணைச்சு வளர வைக்கும். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அதுவே கொத்தி அடிச்சு பாத்துக்கிறீங்களா? மனுஷன் அப்படி பண்றோமா? பண்றது இல்லை. அதனாலதான் பிரச்சனையே. வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதுமே வருந்தவில்லையே தாயடா. மனித ஜாதியின் துயரம் யாருமே மனதினால் வந்த நோயடா. இன்னொரு பாட்டு, முக்கியமான பாட்டு. இந்த பாட்டு வந்து பாட்டு எழுதும் போது என்ன சிச்சுவேஷனும் தெரியாது. கே மகாதேவனுடைய இசையில் உருவான பாட்டு. அவருடைய அசிஸ்டன்ட் பேர் யாருக்கா தெரியுமா? அவர் வந்து நுங்கம்பாக்கத்துல லேக்கி ரோட்ல இருந்தாரு. நான் அநேகமா ஒரு வீடு பாக்கி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் வீடும் சரி இந்த மாதிரி ஆட்களுடைய வீடும் சரி, ஒரு வீடு பாக்கி இல்லை. எங்க வீட்டுல எத்தனை நாள் இருக்கு கணக்கு போட்டா தெரியும் நினைக்கிறேன். அப்படி எல்லா இடத்துக்கும் போய் தகவல் கிடைச்சிட்டாங்கதான். அதனால என்னால சொல்ல முடியுது, பேச முடியுது. என்னன்னு சொன்னா, இந்த முன்கண்ணில் ஈடுபட்ட பாட்டுக்கு படம், காட்சி, சிவாஜி, பத்மினி இதெல்லாம் ரைட்டு. கண்ணதாசன் வர்றதுக்கு முன்னாடி நார்மலா வந்து கவிதையை வாங்கி பார்த்துட்டு மியூசிக் போடுறவர் தான் கே மகாதேவன். அன்னைக்கு என்னமோ புகழேந்திக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது. பாரதியாருடைய இந்த முன்கண்ணில் வழிந்தா உதிரம் கொட்டுதடிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த பல்லவி சூப்பரா செட் ஆகுது. கண்ணதாசன் எப்படியாவது கேட்டு இந்த பல்லவியை வச்சுக்கோடா, பேலன்ஸ் மட்டும் எழுதி கொடுறான்னு சொல்லிட்டு கேட்கணும்னு புகழேந்திக்கு தோணுது. ஆனா பொதுவா முடியுமா? இன்னைக்கு கவிஞர் வச்சுப்பாங்க. அப்போ வந்து கவிஞர் உள்ள வர்றாரு. அப்ப புகழேந்தி வந்து பாரதியாருடைய பெரிய பரம ரசிகர் வச்சுக்கோமே. அப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பல்லவி மட்டும் எடுத்துக்கலாமா பாரதியார்? நீங்க அனுமதிச்சா அதை வச்சு பேலன்ஸ கொடுங்க. என்னப்பா பாரதியாருக்கு தானே அதற்கேல நமக்கு தாராளமா எழுதிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் எழுதிட்டாரு. நான் இந்த சபையில் சத்தியம் செய்கிறேன், கண்ணதாசன் இந்த பாடலை எழுதிய முழுமையை நீங்கள் தயவு செய்து ஒப்பாவது பாருங்க. ஒரு வரி கூட தன்னுடைய இன்னொரு பாட்டுல எந்த பாட்டிலையுமே அவர் பயன்படுத்துறாங்க. இந்த பாட்டுல அவர் பயன்படுத்திருக்க வார்த்தைகள் இருக்கு இல்லையா, என்னவென்றால் கண்ணதாசனுடைய சிறப்பு என்று நான் அடிக்கடி நினைப்பது, பெண்ணுடைய மனதை கூட ஆழமாக உட்புகுந்து அவருடைய உணர்வுகளை அள்ளித் தருவதை வந்தல் கண்ணதாசன் என்று பல பாடல்களை சொல்லலாம். அதற்கான பாடல் காதல் சிறகனை கூட அந்த பாடலாம். ஆனால் பாரதியுடைய வரிகளை எடுத்துக்கொண்டு பல்லவியாக அமைத்துக் கொண்டு தருணங்களை எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த போது பாரதியாகவே மாறிதான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு என்பதுதான் என்னுடைய அனுமானம் மட்டுமல்ல, தீர்மானம். ஏனென்றால் இப்ப நான் சொல்றது இவ்வளவு பெரிய சபையில சொல்றேன், நீங்க யார் வேணாலும் இன்னைக்கு நைட் உட்கார்ந்து அந்த பாட்டை கேளுங்க, ஒரு வார்த்தையை கூட தன்னுடைய இன்னொரு கண்ணதாசன் பாடல்கள்ல அவர் பயன்படுத்தவே இல்லை. இந்த வார்த்தையை பார்த்துக்கோமா, கண்ணில் நீர் வழித்தாள். இந்த வரிகள் வந்து ஒருவேளை பாரதியார் உயிரோட வந்து அவரை கூப்பிட்டு இந்த பாட்டு எழுத சொன்னா அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தையாகத்தான் இருக்க முடியுமே தவிர இது சாதாரண வார்த்தை கிடையாது.
பிள்ளை குலமடியோ என்னை வேதனை செய்ததடி. தேனுக்கு பிள்ளை உண்டே பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டே. தேனுக்கு பிள்ளை உண்டே பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டே. என் வேதனை தீரத்தான் அதில் வழிந்தான் என்னை உதிரம் கொண்டுள்ளடி. என்ன மைதான் போயிட்டீங்களா? அதாவது வரிகள் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாரு, நீங்க அந்த புரியலை நினைச்சுக்க. ஒரு ஊஞ்சல், டிபிக்கல் பிராமின் ஃபேமிலி, அந்த ஊஞ்சல் நடு முற்றத்துல தொங்குது. சிவாஜியும் பத்னியும் அதை உட்கார்ந்துருப்பாங்க, இல்ல அந்த ஊஞ்சல வந்து இறங்கி உட்கார்ந்துருப்பாங்க. உட்காரும் போது சிவாஜி ஒரு கேள்வி கேட்பாரு, என் தேவை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார். மனைவியாக ஒவ்வொரு அணுக்களிலும் கலந்து வாழ்ந்த அந்த மனைவி, என்னடா அப்படி கேட்ட, அப்ப நான் இல்லையா, உனக்கு ஏன் தோணுச்சு? அந்த ஒரு மாஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்றாரு. கொஞ்சம் கேப் எது, அந்த ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கு நடுவில் சின்ன பாஸ் ஒன்று இருக்கும். ப்ளீஸ் நோட் பண்ணுங்க மேடம், நீங்க தான் நோட் பண்ணுங்க. எப்படின்னா, என் தேவையை யார் அறிவார் அப்படின்னு பதவ வச்சு யாரு பத்தினி சிவாஜியை பார்ப்பாங்க. கேள்வியும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா பண்ண ஏதா சொல்றேன் அப்படின்னா கேட்கல. நம்ம வீடா கேட்டுருவாங்க, அங்க கேட்காம என்ன சொல்றாங்க, இது தேவையை யார் அறிவார் கேட்ட உடனே அப்படியே பதச்சு இந்த முகத்துல காமிக்க வேண்டிய நபரத்தை காமிக்கிறாங்க. உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். எப்படி உன்னை போல் தெய்வம் இருந்தா அதுக்கு அறியும். நம்ம பெரிய கொடுத்து வச்சவங்க. ஐ திங்க் நான் 1950s பிறந்தவங்க, இப்போ 26 வாழ்ந்துட்டு இருக்கோம். வாட் இஸ் தி எக்ஸாக்ட் டேட் ஆஃப் டிபார்ச்சர் தெரியாது. ஆனா எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கோம், எத்தனை பாடல்கள், நவரசமான பாடல்கள். சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்கறதுக்காக தான் இந்த பிறகு எடுத்தோம். வெறும நம்ம ஆடு மாடு வாழ்ந்துட்டு போற மாதிரி கணவன் மனைவி மக்கள் கத்திரிக்காய் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், அதையுமே குறை சொல்லல. ஆனா இந்த ரசிக்கிறது இல்லையா, எவ்வளவு பெரிய விஷயம். அடுத்த பாட்டு ஒரு கேட்டுங்க. பாலாடைன்னு ஒரு படத்துல, பாலாடைன்னு ஒரு படம், பாலாடை படத்துல பத்மினி அண்ட் சிவாஜி, கேஆர் விஜயா வந்து பத்மினியோட சிஸ்டர். அந்த ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் குழந்தை இல்லாதவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, ரெண்டாவது கல்யாணம் என் தங்கச்சி பண்ணிக்கீங்க, எப்படி நம்ம வீட்டுக்கு குழந்தை வேணும்ன்ற அந்த எண்ணத்துல சொல்றதுக்காக ட்ரை பண்ணி சொல்லிடுவான். யாரு? பத்மினி. அவனுக்கு கோவம் வந்துடும், என்ன எப்படி கேட்ட சொல்லலாமா அப்படின்னு அவன் அந்த கோவத்துல இருப்பான். இந்த ரெண்டும் நடக்கிற நேரத்துல அந்த வீட்டுக்கு வர்ற தங்கச்சி அங்க இருக்க பொம்மைகள் எடுத்துட்டு பட்டாடை தொட்டு கட்ட வேண்டும் ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்குள்ள என்னென்ன விதண்டாவாதெல்லாம் பண்ணிருக்காங்க பாடு. கொஞ்சம் எடுத்து பால் உள்ள கொடுத்து மயக்கம் கொள்ளும் நேரம் அவரை பார்த்து ஆடையை திருத்தி அப்பப்பா சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வீட்டுல நடக்கிற சாதாரண விஷயம்தான். தன்னுடைய வீட்டுல தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் கணவன் அந்த பக்கம் போறானாக்கா அந்த வார்த்தை சரிபார்க்கிறது தமிழ்நாட்டு பெண்களுடைய மரபு. கரெக்டுங்களா? அதுக்காக கை தட்டுங்க சார். சும்மா உட்காந்து ஏற்படாது டைம். புரியுதுங்க? எடுத்து பால் உண்ண கொடுத்து மயக்கம் கொள்ளும் நேரம் அவரை பார்த்து ஆடையை திருத்தி அப்பப்பா சொல்ல வேண்டும். இயல்பா நடக்கிற விஷயத்தை 4 வரிகளில் கண்ணதாசன் காட்டியது போல் வேறு எந்த கவிஞர் திரைப்படத்துல காட்டியிருக்காரு எண்ணி பாருங்க. யாரையும் குறை சொல்றது நம்ம நோக்கம் கிடையவே கிடையாது. கண்ணதாசனுடைய பாடலுடைய அந்த பவித்திரத்தை அல்லது அந்த புகழை எடுத்து தெரியாதவங்களுக்கும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றது மூலமா நீங்க இந்த 100 பேருக்கு சொல்லுவீங்க இல்லையா, அதுதான் எனக்கு நோக்க வேண்டியதான வேற ஒன்றும் இல்லை. அந்த பாட்டுல வந்து இன்னொரு அந்த முதல் பையன் 4 வயசு ஆயிரம், ஆனா வாசல்ல நிக்கிறான். அப்ப வந்து கணவன் மனைவியை கட்டிப்பிடிக்கிறான். கட்டிப்பிடிச்ச உடனே அவன் அதுக்கு கேள்வி கேட்கிறான், இதை எப்படி ஒரு அடுத்த சான்ஸா போட்டுக்காங்க.
அன்னையை தந்தை அணைக்கின்ற கோலம் கண்ணனும் காண வேண்டும். என்னை நான் மறந்து இணைந்து இருந்து என்றவன் சொல்ல வேண்டும். பட்டாடை கட்டத்தில் கட்ட வேண்டும். என் கண்ணுக்கு பால் வண்ண தந்து கொள்ள வேண்டும். நல்லா கேட்கிறது. நீங்க ரசம்னா நான் பேச முடியும். நான் மட்டுமே உணர்ச்சி குதிச்சுட்டா இருக்க முடியும். அடுத்த பாட்டு மயங்கினா நாயினா இப்ப நான் மயங்க பார்த்தேன். கனடா பாட்ட நான் எந்த மயங்கதான் இருக்கேன். சரி, தேர்ந்தெடுத்ததே வானம் இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா பாருங்க. முதல் முறையா இளையராஜா அவர்கள் அன்னைக்கு இருந்த அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாரு. அந்த டைம்ல அந்த ஜிகே அசிஸ்டண்டா இருந்ததுன்னா ஆர்கெஸ்ட்ரேஷன் கண்டக்டர் பேரு. ஆர்கெஸ்ட்ரேஷன் கண்டக்டர் பேரு. அந்த வேலையை பார்த்தது இளையராஜா. முதல் முறையா கண்ணதாசனை நேரில் பார்த்த நாள். முதல் முறையாக கண்ணதாசனை நேரில் இளையராஜா பார்த்த நாள். அப்போ அவருக்கு என்ன கேள்விப்படுறாரு, கண்ணதாசன் இப்படி மியூசிக் சொன்ன உடனே டக்குன்னு பாட்டு கொடுத்துருவாரு. டக்குன்னு கொடுத்துருவாரு. இவருக்கு புரியல, எப்படா கொடுக்க முடியும், யோசிக்கணும்ல. அது என்ன மியூசிக் வாங்கணும். அப்புறம் அந்த அச்சரமும் ஏதோ சொல்லி சப்தகாரம் சொல்லுவாங்க. சப்தகாரத்துக்கு ஏற்ற மாதிரி மீட்டருக்கு ஏற்ற மாதிரி மேட்டர்னோட அதெல்லாம் வச்சு என்ன ஏது செட் பண்ணி தான் தர முடியும். இதான வாழ்க்கை, இதான எல்லாத்தையும் பண்ண முடியுது. ஆனா 3 தடவை டக்கு பாட்டு கொடுத்துறேன் அப்படின்னு பலரும் சொல்ல கேள்விப்பட்டு ரொம்ப ஆன்சியஸா வெயிட் பண்றாரு. இன்னைக்கு எப்படி இருந்தாரு பார்க்கணும். கவிஞர் உள்ள நுழைகிறார். புலவர்கள் அழகா சொல்லுவாரு, வேட்டிக்கு ஒரு பக்கத்து நொடியினை பிடித்துக் கொண்டு கோட்டைக்குள்ள அந்த கோபகர் செல்லும் போது கவிதையே கால்முளைத்து செல்வது போல் இருக்கும். அதுதான் கண்ணதாசன் என்பார். அதுதான் அழகு. இந்த அழகு வேற எந்த கவிஞருக்கும் வராது. நான் கண்ணதாசன் ஒரு முறை கூட பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதுதான் இப்படி ஓடிட்டு இருக்கேன். சரியா? வேட்டியின் ஒரு பக்கத்து நுனியினை பிடித்துக் கொண்டு கோட்டைக்குள் அந்த கோபங்கள் செல்லும் போது கவிதையே கால்முளைத்து செல்வது போல் இருக்கும் என்பார். அதெல்லாம் அவர் இறந்த அன்னைக்கு ராத்திரி கவிதை தேவலம் சென்ற கம்பன் அங்கு இறந்து விட்டாரா, பூவுல கவியரசன் முன்னை என்று கொண்டு சென்றான். கால கண்ணிக்கு காதல் வெறி குண்டீதோ, கவிதைகளை கைவிடுத்து கடுமையினம் தொடர்ந்தாயே. இப்படி ஒரு 4 பக்கம் எழுதிதான் இப்படி பைத்தியம் ஆரம்பிக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அது. சரி, இந்த பாட்டுக்கு வருவோம். இளையராஜா வெயிட் பண்றாரு. கண்ணதாசன் உள்ள நுழைய. கண்ணதாசன் உள்ள நுழைஞ்சாவே நான் சொன்ன மாதிரி அந்த கம்பீர் நினைச்சு பாருங்க. ராஜான பாபுட 6 அடி ஹைட்டு, அந்த பட்டு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி அவங்களதான் உள்ள நுழையிறாரு. வர வழியில உள்ளவங்க பார்த்து என்ன சோக்கியமா பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சா, குழந்தை கொடுத்துச்சா அப்படின்னு எல்லாம் பாக்குறவங்க இருக்கவங்க அதை அப்படி பழக்கமாயிடுச்சு. அந்த எல்லாரையும் அவருக்கு தெரியும். அந்த துறைத்துறை விசாரிச்சுட்டு அவர் இந்த சீட்ல உட்கார்றதுக்குள்ளேயே ஒரு 20 நிமிஷம் ஆகுது. சரிங்களா? மறுபடியும் உட்கார்ந்தவங்க நீ கதை சொல்லு அப்படின்னு இவன் கதையை சொல்றான். கதை சொன்ன உடனே இவர் இந்த கதையை ஒழுங்கா பிள்ளை கேட்கணுமா இல்லையா? நம்ம வேணும் எதிர்பார்ப்போம். கதையை சொல்லணும் சொல்லு பக்கத்துல மழையா இப்போ அப்படின்னு இங்க பேசிக்கிட்டு அப்புறம் சிகரெட் வேற பிடிச்சுக்கிட்டு அதை அந்த ஆக்சிடென்ட்ல துப்பிக்கிட்டு நீயே சொல்லு. இவருக்கு புரியல. இளையராஜா பாக்குறாரு, கதையை கூட ஒழுங்கா கேட்க மாட்டேன், நீ என்னடா எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னு இவருக்கு மனசு புரியல. அது போய் அடிக்கணும்னு தோணுதான் மனசுல. சொல்லிட்டாரு, யூடியூப்ல பாருங்க. எழுந்துச்சு போய் பலாரம் வைக்கிற போல ஆசையா இருந்துச்சு, முடியல, உட்கார்ந்து இருந்தேன். அப்புறமா பிற்காலத்துல யோசிச்ச, இது சாதாரண ஒரு டூயட் பாட்டு. ஒருத்த பணக்காரி, அந்த பொண்ணு, இவன் ஏழை வீடு, இந்த 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதை காட்டிய திரைக்கதை தயார் பண்ணவரு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. பாட்டு அந்த வந்து இது இருக்கிற உட்கார்ந்து புல் கதையை கேட்கணும் அப்படின்னு இதே பிற்காலத்துக்கு தெரிஞ்சுதான். முதல்ல அன்னைக்கு சேர்த்து அப்படி தெரியல அப்படின்னு கேட்டாங்க. சரி, கதை சொல்லிட்டு கதை அவ்வளவுதாங்க அப்படின்னா சரி நீ இசை டியூனை போடுப்பாங்க. டியூனை போடுறது முதல் லைன். இந்த பாட்டுக்கும் மற்ற பாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, நாமளா வீடு வரை போறது, வீதி வரை மனைவி, காடுவரை பிள்ளை. திருவள்ளூர்ல பாடலா சரியா வரும் இந்த பாட்டு. காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரும் இல்லையா? இந்த மாதிரி உள்ள ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு லைனும் வெவ்வேறு மாதிரி போது சரி வார்த்தைகள் சரி. ஆனாலும் இன்டர் ரிலேஷன் இல்லாம பாட்டு இருந்தா பாட்டு கிடையாது. முதல் லைனுக்கும் 2வது லைனுக்கும் ஒரு லிங்க் இருக்கணும், 2வது லைனுக்கும் 3வது லைனுக்கும் ஒரு லிங்க் இருக்கணும். அந்த லிங்க் எல்லா பாட்டுலயும் லிங்க் ஆனாதான் லிங்க் நல்லா இருக்கும். இல்லைன்னா பாட்டா இருக்காது, வெறுமன வரிகளா இருக்கும்.
கண்ணதாசன் பாட்டுல இது வந்து ஸ்பெஷாலிட்டி. இந்த பாட்டுல டியூன் மட்டும்தான் அப்ப கிடைச்சிருக்கு. டியூன் பாட்டு எழுதல. இது வந்து எப்படி தெலுங்குல வந்த படம், அதை வந்து அந்த பாட்டு ஹிட் ஆயிடுச்சு. இவங்க அந்த பாட்டு டியூன் பண்ணிட்டாங்க. இதை மாத்தாதீங்க இந்த டியூனை, எப்படியாவது கவிஞர்கிட்ட கேட்டுவாங்க. கண்ணதாசன் எழுதுவாருன்னு சொல்லி தான் கூப்பிட்டு இருக்காங்க. அதாவது இதுல எழுதாம இது ஃபுல்லா ஒரு டியூன், பல்லவி கொண்டான டியூன். இது மொத்தம் கிட்டத்தட்ட 4 லைனுக்கு வருது. ஒன்னோட லிங்க் ஆயிருக்கு. இந்த லைன் தனியா எடுத்துக்கலாம், இதுக்கு வேற போட்டுக்கலாம் சொல்ல முடியாது. நான் முதல்ல சொல்லிருக்கேன், விடிய கதை எடுத்து கண்ணீர் இருக்காது, மஞ்சள் வானம் தென்னசாட்சி வேற பிரேக் ஆகுது, ஆனா நல்லா பிரேக் ஆகுது. ஆனா இங்க அப்படி இருக்கு. அப்போ என்ன சொல்ல வந்தாங்கன்னா, இந்த இன்டர் ஜங்ஷன் கிளியரா போயிருக்கு இல்லையா, அந்த இன்டர் ஜங்ஷன் ஒவ்வொரு வரியும் வார்த்தையும் பாத்தீங்கன்னா டியூன் சொல்லி முடிக்கிறாரு. நம்ம சொல்லி முடிச்சாரு 4 லைன். கவிஞர் சொன்னாலும் சொல்லு அதுல கதை கேட்கும் போதே ஒழுங்கா கேடுன்னு சொன்னேன் அப்படின்னு இவர் மனசுக்குள்ள அவர் வந்து 2வது வாட்டி கேட்டதுக்கு இவருக்கு வந்து அப்படி ஒரு ஐடியா வந்துச்சு. 2வது வாட்டி அந்த டியூனை வாசிக்கிறாங்க. சரி எழுதிக்கோ. டியூன் வந்து எப்படி போகுது, இவர் வந்து எப்படி சொல்லுவாரா, இப்படிதான் சொல்லுவாரு. நீ எடுத்து போட்டு அந்த டியூன்ல வச்சு பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு. இவர் யோசிக்கும் போது இவர் வந்து அதே மாதிரி வாசிச்சு இந்த டியூனோட ரூல் பண்ண. இந்த 2வது வரி இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி. இங்க வந்திருக்கவங்க எல்லாம் திரைப்படத்தை பாட்டை 1000 பாட்டை கேட்டிருப்போம். கொண்டு இந்த மாதிரி இந்த அடுத்த லைனுக்கு ஒரு குட்டி குட்டி வார்த்தை, இது பக்கத்துல வரலான்ற எண்ணம் யாரு எழுத்தாளருக்கும் வராது. சாந்தி கவிதை எழுதுவாங்க, எனக்கு கவிதை தெரியும். எழுதும் போது எங்களுக்கு அப்படி தோணாது. ஏற்கனவே மற்ற கவிதைகளும் இருக்கும் போது பெயரான எல்லாம் கேட்கலாம். இதுல 4 விஷயங்கள் இருக்கு. இந்த முதல்ல சொன்ன மாதிரி தலைவர் தேய்ந்ததே வானம் உனை என தாளாட்டதே மேகங்களை தரும் பிராணங்களே என்னாலும் வாழ்க, எல்லாமே ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆயிருக்கு. இந்த படத்துல வந்து ஜெயசித்ரா, அறிமுகம், அந்த மாதிரி சிவகுமார் இல்ல மற்ற ஒரு 4-5 பேர் அறிமுகம் அந்த படத்துல. அப்ப வந்து உதவி இயக்குனர் வந்து சொல்ற படத்துல 4 பேர் அறிமுகமானாங்க. இதுக்கெல்லாம் வாழ்த்து பாடுற மாதிரி இது இருக்கணும். அதுக்காகவே எல்லாத்தையும் வாழ்க வாழ்க வாழ்க. எல்லாம் வரைக்கும் பேரா முடியும் போது வாழ்க 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 ஒரு விஷயம். இதுல வந்து இந்த பன்னீர் நாடும் செவ்வாழைக்கால் தான் அவன் பணக்கார வீட்டுல இருந்து வந்திருக்கா. இங்க வந்து கொடுத்த வீடு தண்ணீர் மழையில வந்து உள்ள வந்து கொட்டுது, பாத்திரம் வச்சு அதெல்லாம் பிடிக்கிறாங்க. இவ்வளவு விஷயத்தையும் அதுக்குள்ள பாட்டுல எழுதும்போது கூட பன்னீர் நாடும் செவ்வாழைக்கால்கள் தான் பணக்கார பொண்ணு வச்சிருக்க விஷயத்தை கதைக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறாரு. இப்படிப்பட்ட விஷயம் அதுல ஒண்ணு இருக்கு. இதுல உள்ள இதெல்லாம் ஹைலைட் இல்ல சார். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கதார்த்தமா இப்படிதான் பண்ணுவாரு நமக்கு தெரியும். பின்னாடி ஒரு வார்த்தை சொல்ற கேளுங்க. எழுதி முடிச்சாச்சு, பாட்டு எழுதினோடனே அவர் அங்க இருக்க மாட்டாரு. அடுத்த வீடியோக்கு கிளம்புறதுக்காக கிளம்புவாரு. வழக்கம் போல இங்க இருந்து அங்க போறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அப்படி கிளம்பி கார்ல எழுதி போறாரு. ரெண்டுமே சொல்றாங்க, ஏதாவது வார்த்தைக்கு இடிச்சுன்னா உடனே கேட்டு மாத்திக்கோ, அப்புறம் அவர் போயிட்டாருன்னா மாத்துறது கஷ்டம் அப்படின்னு. உடனே ராஜா வந்து அவருக்கான பயிற்சிகள் நாலேஜ்ல செக் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு இடம் இடிக்குது. ஓடி போய் பார்த்துட்டாரு. அவர் கார்ல ஒரு கால் வச்சுட்டாரு, தரையில ஒரு கால் இருக்கு. அந்த விஷயம் கிட்ட போய் பார்க்கிறேன். இந்த ஒரு வார்த்தை என்ன, ஜானகி இருக்கு இடிக்குது, வைத்தியக்கு போட்டு போட்டாங்க. இதை சொன்னா கதையை கேட்டுட்டு டியூனை கேட்டுட்டு டக்கு டக்குன்னு சொன்ன அந்த அதிர்ச்சியிலே நாங்க மேல. இப்ப என்னடாக்க ஒரு வார்த்தை இடிக்குதுன்ற, ஜானகி இடிக்குதுன்னா வைத்தியக்கு போட்டுக்கோன்னு நீ பாட்டுல போனீங்கன்னா இதை எப்படி யோசிச்ச அதை சொல்லிட்டு போட்டு பக்கத்துல போய் நிட்டாராம். அப்ப சுடாராம், தரணா சீதா, தரணா ஜானகி, தரணா வைத்தியகிடா அப்படின்ற ஒரு இலக்கியத்துல வரக்கூடிய புராணத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ஒக்கமில்லி எவ்வளவு இருக்கு பாருங்க. அது என்ன சார் சோடாது,
இப்ப இந்த வைஜெயக்கு பதிலா ஜானகி போட்டு பாருங்க, இடிக்குமா இடிக்காதா? இப்ப நமக்கு தெரியுது, அப்ப தெரியலையே. என்ன அழகா போட்டு தெரியாத. இந்த வக்கால நமக்கு பெரிய விஷயம். அந்த டியூன் என்ன, எந்த லைன், அந்த லைன் முன்னாடி சொல்லு பின்னாடி சொல்லு எதையும் கேட்கல. ஜானகி இடிக்கிறதுனா வைஜெயகி போட்டு கொண்டு போயிட்டு இருக்கான் மனுஷன். சரி, ஒரு 5 நான் முதல்ல சொன்ன ஒரு விஷயம், அதாவது வாழ்க்கையில் நாம சராசரி மனிதர்கள் யாருமே ரொம்ப பெரிய ஆளும் கிடையாது, ஒண்ணுமே இல்லாத ஆளும் கிடையாது இல்லையா? சராசரி மனிதர்கள் நம்ம இந்த அவையில இருக்கோம். நமக்குள்ள போராட்டங்கள், பிரச்சனைகள், கோபதாபங்கள், இதை தாண்டி வஞ்சகங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் இதெல்லாத்தையும் அனுபவிச்சிருப்போமா இல்லையா? ஏதோ ஒரு வகையில யார் மூலமாவது சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வயசு ஆனாங்க அனுபவத்துடைய நம்பர் சொன்னா அதிகமா இருப்பதை தவிர அனுபவமே இல்லாத மனிதனே கிடையாது. கரெக்டா? இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு பாட்டு, வாழ்க்கை படத்துல ஒரு பாட்டு இழுத்து போயிருக்காரு. இது படத்துல சுச்சுவேஷன் தேவைப்பட்டுச்சா தேவைப்படலன்னு நான் எனக்கு கூட பார்த்தேன். ஏன்னா அது ஒரு குழந்தை பாடுற அது வேற. அது தாலாட்டு பாட்டுன்னு ஒரு டைப்ல போட்டுட்டு உள்ள கான்செப்ட் எல்லாம் நமக்காக மட்டும்தான். ஏன்னா நன்றி கேட்ட பாடமடா பிள்ளையால் இருந்து விட்டால் துன்பமடா கண்ணும் எந்த கண்ணா சின்ன சின்ன கண்ணுக்கு என்னதான் புன்னகையோ. ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையனா, இருவரின் துடிப்பினிலே விளைவது மாலையனா என்பதுதான் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். நடுவுல ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் தான். ஆனா பின்னாடிதான் பூ போன்ற நெஞ்சிலும் முன்னிருக்கும் பூட்டியடா, பொல்லாத கண்களடா, புன்னகையில் வேஷமடா, நன்றி கெட்ட மாந்தரடா, நான் அழைத்த பாடமடா, பிள்ளையா இருந்து விட்டால் இல்லை ஒரு சுண்ணமடா. காலம் நேரம் கிடைத்தால் நவராத்திரி மாதிரி சிவராத்திரி கூப்பிட்டுங்க வர்றேன். அன்னைக்கு வச்சுக்கலாம் கச்சேரி ஃபுல்லா. இன்னைக்கு ஒரு கற்றுக்கு போயிடலாம். கண்ணதாசன் எழுதிய 1000 பாடல்களில் ஒரு பாடலுக்கு மட்டுமே தலைமை தாங்குகிற தகுதி இருக்கிறது. அந்த பாடல் எந்த பாடல் என்பதை சபையில் உள்ள ஒவ்வொருத்தரும் தானே சிந்திக்கலாம். ஆனா அந்த பாட்டை நான் சொல்ல போறேன். ஏன்னா இந்த பாட்டுக்கு இணையான பாடல் கண்ணதாசன் எழுதவே இல்லை. இது நான் சொன்ன உடனே ஒப்புக்கொள்வீர்கள். எல்லா பாட்டுமே சூப்பர் சார், எந்த பாட்டு சார் சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வியும் நியாயமானது. ஆனால் இந்த பாட்டுக்கு இணையா கிடையாது. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. அது செகண்ட் சாங் தான், முதல்ல போயிடுவோம். வாழ்க்கை என்றால் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இது 10 பேரம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். நமக்கு 999 இன்னொன்று வருதுன்னா பேஸ் பண்ணலான்ற அதுக்கு ரெடியா இருக்கணும். அதான் பாட்டுல இந்த பாசிட்டிவிட்டியும் நமக்கான நம்பிக்கை நங்கூரங்களையும் அள்ளி தந்திருக்கிற கண்ணதாசனை தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதை தான் நம்ம உள்ள வச்சுக்கணும். கண்ணதாசனுடைய மற்ற பரிமாணங்கள் நமக்கு முக்கியமா என்று கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனா கண்ணதாசனுடைய முக்கியமான பரிமாணம் மக்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற சுகத்துக்கும் சோகத்துக்கும் சொந்தம் சொல்கிற நம்மளுடைய கவிஞர் ஒவ்வொரு பாட்டிலையுமே இந்த நம்பிக்கைக்கு உண்டான விதைகளை நன்குறமாக போட்டு கொடுத்திருக்கார். அந்த பாட்டு தான் இது. புரியுதா? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இது ஒரு பேரா. அடுத்த பேரா தான் ஏழை மனதை மாளிகையாக்கு இரவும் பகலும் காவியம் பாடு, நாய பொழுதை இறைவனுக்கு அடுத்து நடக்கும் வாழ்வில்
அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கேள்வி உள்ளவன் கோடி நினைத்து பார்த்து மதிநாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா இதெல்லாம் வரும். அப்போ நினைக்கிறது பாட்டு தான். வீட்டுல இந்த அறையிட்டு போகும்போது நம்ம கடிகாரம் மாட்டிருக்கீங்க, அது போல நம்ம வீட்டை விட்டு வெளியில வர ரெண்டு லைன் இப்பதான் டிடிபி என்னென்னமோ வந்திருக்கு. உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்க்க நிம்மதி நாடுங்கிற லைனை மட்டும் பிரிண்ட் பண்ணி ஒட்டிடுங்க. டெய்லி வெளியில வரும்போது அது கொஞ்சம் உச்சரிச்சு வெளியில வாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் 50% அந்த வரி உங்களுக்கு மைனஸ் பண்ணி கொடுக்கிறோம். பேலன்ஸ் 50% நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. இன்னும் இன்னும் பேச ஆசை. ஆனால் ஒரே விஷயம், வருகிற 19ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டையில் தமிழ்நாடு சிறந்த நிலை பல்கலைக்கழகம் ஒன்று இருக்கு. அதுல 5ஆவது மணில ஒரு அரங்கம் இருக்கு. காலை முதல் மாலை வரை கண்ணதாசன் விழா, கவியரங்கம், கருத்தரங்கம், பட்டிமன்றம், இசை நிகழ்ச்சி. ஒண்ணு மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு எல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தையும் அவ்வளவு திட்டமிட்டு அழகா வடிவமைச்சிட்டு இருக்கேன். செலவு ஒரு பக்கம் இருக்குது. எவ்வளவு நல்லா கண்ணா நூற்றாண்டு என்பது எனக்கு என் புள்ள. அந்த இதுக்கு குறையே இருக்கக்கூடாதுக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாளா திட்டமிட்டு கொண்டு வரேன். ரொம்ப நல்ல விழா. அன்னைக்கு ஒரு நாள் வாங்க, உங்களுக்கு சாப்பாடுல இருந்து எல்லாம் நான் பாத்துக்கிறேன். காலை 9 8:30 வந்திருக்கேன். நைட்டு லேட் ஆனாலும் ட்ரெயின் வசதி இருக்கு, மெட்ரோ வசதி இருக்கு. அதுக்கு பக்கமா பார்த்தா இடம் பிக் பண்ணிட்டேன். தயவுசெய்து வாங்க. 19/7 ஹரிசாருக்கும் பாஸ்கருக்கும் நான் அந்த இன்விடேஷன் கொடுக்குறேன். டாபிக் வந்துடும். யார் மூலமா சரி, கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்க. அன்னைக்கு ஒரு நாள் சொர்க்கத்தில் இருப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கணக்கமா மனதிலே குழப்பமா நிகழ்ச்சி முடிந்தாலும் நம்மை பொறுத்தவரை இன்னும் அந்த மயக்கத்திலேயே இருக்கிறோம். பாடல்கள் நம் சிறையில் விழுந்து கொண்டே இருக்கிறது. உண்மையாகவே சிறப்பு விருந்தினர் நமக்கு சிறப்பான தேன் கிண்ணத்தை வழங்கியுள்ளார். அதுவும் கண்ணதாசனின் முழுமையான தேன் கிண்ணத்தை. அதற்கு நமது பாஸ்கர் அவர்கள் நன்றியுரை வழங்குகிறார். நம்மளுடைய நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு மூல காரணம் ஹரிதான். அவருடைய வருகை, அவருடைய நட்பு தான் நிகழ்ச்சிக்கு முன்னாடி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. அவர் நீரோடு வாழ வேண்டும். நம்மளுடைய அனைவருடைய வாழ்த்துக்களோடு பாராட்டுகிறேன். என்னுடைய
வாசகர் வட்டத்தின் சார்பாக நடத்துகின்ற திண்ணமும் 105வது நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இலக்கிய செம்மல் கவிஞர் கண்ணதாசனுக்கு செம்மாந்த வணக்கத்தை இந்த நூற்றாண்டு நிகழ்வில் வாசகர் வட்டம் பங்கெடுக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியை திரு காவிரி மைந்தன் அவர்களை அறிமுகப்படுத்திய அறிமுட்டி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக இந்த மாதிரி காவிரி மைந்தன் ஒரு தோழர் இருக்கிறார், நிறைய கண்ணதாசனை பத்தி நிறைய இடங்கள்ல பேசிட்டு இருக்காரு. அதை நம்ம கூட்டம் கேட்ட பார்த்து அவரோட நூலகத்துல பேச வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அடுத்தடுத்த மாதங்கள் வந்து தொடர்ச்சியா நம்ம பேச்சாளர்களை வந்து நிறைவு செய்து வச்சிருந்ததுனால அடுத்த மாதம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணதாசனுடைய பிறந்த நாள் 24ஆம் தேதி வருது. அந்த நிகழ்வுல வந்து அந்த மாத நிகழ்வுல அவர் போட்டா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போ பாத்தீங்கன்னாக்கா ஐயா பாத்தீங்கன்னாக்கா நிறைய புத்தக வெளியீடுகள்ல அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியா 2 புத்தக வெளியீடு அதுக்கு நான் சென்றிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னாக்கா ஐயா ஒரு தனிநபரா எனக்கு தெரியல. போய் பார்த்தேன் உலகம் புறாந்து வந்திருந்த இலக்கிய ஆளுமைகளும் தமிழ் சங்கத்தில இருந்து வந்திருந்த பேராண்மை மிக்கவர்களும் அந்த மேடையில பார்த்தேன். பார்க்கும்போது தெரிஞ்சது ஐயா வந்து அப்பதான் முதல்ல சந்திக்கிறேன். ஒரு சாதாரண மனிதர் இல்ல, கண்ணதாசனை பத்தி உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்திருக்கிற ஒரு மாமனிதர் அப்படிங்கிறத நான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒருத்தர் அந்தமான்ல இருந்து ஒருத்தர் பேசுறாரு, இலங்கையில இருந்து ஒருத்தர் பேசுறாரு, மலேசியால இருந்து ஒருத்தர் பேசுறாரு, லண்டன்ல இருந்து ஒருத்தர் பேசுறாரு. எல்லாரும் வந்து அந்த நிகழ்வுல வந்து அவர் புத்தக வெளியீட்டை பத்தி பெருமை பத்தி பேசினார். இப்ப ஐயா அந்த மேல பேசி இருக்கும் போது சொன்னார் ஒரு விஷயத்த, என் வீட்டுல ஒரு கனவாப்போட பெரிய படம் ஒண்ணு வச்சிருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கும்போது அந்த படத்தை பார்த்து அவர்கிட்ட பேசுவேன், துக்கமா இருக்கும்போது இந்த படத்தை பார்த்து பேசுவேன் அப்படின்னு சொன்னார். அப்படி பேசணும் வழியாதான் நம்ம திருவொற்றியூர் நூலகத்தை கண்ணதாசன் ஒருவேளை நமக்கு அறிமுகப்படுத்தினாரோ என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரும் பாத்தீங்கன்னாக்கா ஐயா பாடல் பேசினதை விட பாடல் வந்து மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பாரு. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பேசும்போது கை தட்டினாங்க சில விஷயங்களுக்கு, பாடும் போது அப்படியே அமைதியாயிடுச்சு. ஏன்னா அந்த பாடல் கை தட்டி இருக்கணும், ஆனா பாட முடியல. ஏன்னா சொன்ன மயக்கமா மயக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த பாடல் மயக்கத்துல நம்ம எல்லாமே இருந்தோம், கை தட்டப்படாத நோக்கம் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு நம்மள அவங்களுடைய குரல் வளம் நம்மளை கட்டி போட்டுச்சு. ஒவ்வொரு பாடலும் எந்த வகையில உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. கடந்த நிகழ்வுல கூட கண்ணதாசனை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஆனா இந்த நிகழ்வு வந்து அவர் நூற்றாண்டுங்கிறதுனால நூற்றாண்டு விழாவில் வாசகர் வட்டம் பங்கெடுத்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறது, பெருமை கொள்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த நிகழ்வு வந்து திருவொற்றியூர் கிளை நூலக வாசகர் வட்டத்தின் சிந்தனை சார 105வது நிகழ்ச்சி கண்ணதாசனை பத்தி பேசுறாங்கிறது தமிழகத்தை மட்டும் இல்ல, இது உலகம் பூரா போய் சேர்ந்திருக்குங்கிறதே நான் தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் உலகம் பூரா நண்பர்கள் வச்சிருக்காங்க, உலகம் பூரா இருக்க தமிழ் சங்கத்துல தொடர்புல இருக்காங்க. அதனால திருவொற்றியூர் கிளை நூலகம் உலகம் பூரா பருகெடுத்து இந்த கடந்த 1 மாதங்களில் என்பதை நினைத்து பெருமை கொள்கிறோம். அந்த வகையில ஐயா அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வந்து நிறைய பேர் தொடர்ச்சியா வந்திருக்காங்க, புதிய வாசகர்கள் வந்திருக்காங்க. நீங்க வரும்போது தொடர்ச்சியா உங்களுடைய நண்பர்களையும் நம்ம தலைமை வரையில் ஐயா குறிப்பிட்ட எல்லாரும் அழைத்து கொண்டு வரும்படி கேட்டுக்கொண்டு இந்த நூலக பணியாளர்களுக்கும் வழக்கமாக தேநீர் வழங்கிய நீதியாளர் குழுமத்திற்கும் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.